முதலியம் என்பது அதனுடைய வளர்ச்சி போக்கில் தொடக்கத்தில் அது ஒரு வகையில் முற்போக்கானதாக அமைகிறது. ஏனென்றால் அதனுடைய தேவைகளுக்காகவே அது பிரபுத்துவத்தை, பழைய சமூகத்தை, மன்னராட்சியை, மதக்குருமார்களின் ஆதிக்கத்தை, பத்தாம் வசலித்தனங்களை, அறிவியலுக்கு புறம்பான சிந்தனைகளை, ஒரு சில தனியாட்களுக்கு மட்டுமான பிறப்பின் வழிபட்ட சலுகைகளை அது எதிர்க்கிறது. பிரெஞ்சு புரட்சியினுடைய வரலாற்றில் நாம் அதைத்தான் பார்த்தோம். அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கத்தை எழுப்புகிறது. தன்னுரிமை, நிகர்மை, உடன் பிறந்தமை, அதுக்கான தமிழகம் ஆகிய முழக்கங்களை எல்லாம் அது எழுப்புகிறது. மதக்குருமார்களின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுகிறது. உயர்குலத்தாரின் தனிச்சலுகைகளை நிறுத்துகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு முற்போக்கு கட்டம் முதலிய அமைப்புக்கு உண்டு. அது இயல்பாக, தற்சார்பாக ஒரு நாட்டிற்குள் பழைய குமுக ஒழுங்கை தகர்த்துவிட்டு அல்ல பழைய சமூக அமைப்பின் இருந்து வெளிப்படுகிற ஒரு பிரபுத்துவ சமூகத்திடமிருந்து, அடிமை சமூகத்திடமிருந்து வெளிப்படுகிற, மார்க்ஸ் சொல்ற மாதிரி புதிய சமுதாயத்தை பழைய சமுதாயம் சூழ்கொண்டிருக்கிறது. The old society is pregnant with a new society. கருத்தரித்திருக்கிறது. அப்படி வருகிற போது அந்த குழந்தை பருவம் என்பது முற்போக்கானதாக அமைகிறது. இது இந்த மாதிரியான பிரான்ஸ் போல, இங்கிலாந்து போல, ஹாலந்து போல தற்சார்பான முதலிய பிறப்புக்கு மட்டுமல்லாமல் ஒரு சார்பு நிலையில் வளர்ந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த தன்மைகள் இருக்கும். இப்ப இந்திய முதலியம் என்பது தற்சார்பாக பிறந்தது அல்ல. அது ஒரு காலனியாதிக்க சமூகத்திற்குள் அது பிறந்து வளர்ந்தது. லெனின் வல்லரசியம் முதலியத்தின் உச்சகட்டம், அதாவது ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நூல்ல சொல்லுவாரு, இந்த காலனி அரை காலனி நாடுகளில் ஒரு முதலாளித்துவம் தோன்றி வளர்கிறது. அது எப்படி என்றால் அந்த சமூகத்தின் தேவைகளில் இருந்து இயல்பாக பிறக்காமல் சூப்பர் இம்போஸ்டு கேபிட்டலிசம், மேலிருந்து திணிக்கப்படுகிற முதலியமாக அது இருக்கிறது. என காலனி ஆதிக்கத்தினுடைய தேவைகளுக்காக இங்க சில தொழில் வளர்ச்சிகளை அனுமதிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக கல்வி மற்றவற்றை எல்லாம் பரவலாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த தேவைகளில் இருந்து ஒரு முதலாளித்துவம் வளர்கிறது. அந்த முதலியத்திற்கும் கூட ஓரளவுக்கு இந்த முற்போக்கு பண்புகள், முற்போக்கு தன்மைகள் இருக்கு. சில சீர்திருத்தங்களை அது முன்னுக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் போன்ற வங்காளத்து சீர்திருத்தவாதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்ல காந்தியாருடைய சீர்திருத்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வரம்புக்குட்பட்ட முற்போக்கு தன்மையை அது வெளிப்படுத்த பார்க்கும். அப்படியே பழைய நிலைமைகளை கட்டி காக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கிற போதுதான் இந்த புது தாராளியம் என்பது அந்த முதலிய வளர்ச்சியினுடைய இரண்டாவது கட்டம், பிற்போக்கான கட்டம். எப்ப அது பிற்போக்கான கட்டத்தை அடைகிறது? குறிப்பிட்ட ஒரு ஆண்டில், ஒரு மாதத்தில், ஒரு தேதியில் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்டம் அடைகிறது. அது உலக தழுவிய முறையில் அடையக்கூடிய நேரங்கள் இருக்கு, அந்தந்த நாட்டில் இருக்கு. ஓரளவுக்கு இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று இசைவாக நடக்கிறது. எப்படி ஐரோப்பாவில் முதலியத்தின் தோற்றம், வளர்ச்சி என்பது ஒரு 17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 18ஆம் நூற்றாண்டு என்று வருகிறது. அதே முதலியம் வல்லரசியம் என்ற உச்சகட்டத்தை அடைவது என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியிலும் நிகழ்கிறது. அதுபோல ஒரு உத்தேசமான ஒரு 10-20 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தால் அது புரியும். எதனால வருகிறது? ஒரு அளவுக்கு அது நிலை பெற்றதற்கு பிறகு
சந்தைகளை கைப்பற்றி விடுகிறது, தனக்கு தேவையான மூலப்பொருள் ஆக்கத்திற்கு அது வழி செய்து கொள்கிறது, தனக்கு தேவையான அளவுக்கு பிரபுத்துவத்திடமிருந்து தன்னுடைய உரிமைகளை சுதந்திரங்களை அது மீட்டுக் கொள்கிறது. ஒரு தேசிய சந்தையை அது உருவாக்கி கொள்கிறது. உழைப்பு சந்தையானாலும் பண்ட சந்தையானாலும் அதற்கான சந்தையை அது உருவாக்கி கொள்கிறது. அதுக்காகத்தான் ஜனநாயக புரட்சி முதலிய புரட்சி தேவைப்படுகிறது. ஒரு பூர்ஷுவா புரட்சி என்பது அதுதான். இது அமைந்ததற்கு பிறகு இதே ஜனநாயக உரிமைகள், இதே குடியியல் சுதந்திரங்கள் அதற்கு ஆபத்தாக மாறுகின்றன. தொழிலாளர் வகுப்பினுடைய போராட்டம் வருகிறது. ஏன்னா முதலியம் எவ்வளவு முற்போக்கானது என்றாலும் அதனால் வேலையின்மையை ஒழிக்க முடியாது, அதனால் வறுமை அடியோடு ஒழிக்க முடியாது. மக்களிடம் இருக்கிற உழைப்பு பொறிகளை பறித்து கொண்டு அவர்களை மென்மேலும் ஆக்குவதை தவிர்க்க முடியாது. அதனால் என்ன வரும்? இயல்பாகவே அதற்கு எதிர்ப்பு வருகிறது. தொழிலாளர் வகுப்பு என்பது தன்னுடைய கூட்டு பேர வலிமையின் அடிப்படையில் சங்கம் சேர்ந்து போராடுவதற்கு அதே முதலிய விடுமைகளா முதலிய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் அது பயன்படுத்திக் கொள்கிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அது முதலியத்திற்கு எதிர்மாறானதாக முதலியத்திடம் அழுத்தம் கொடுத்து கோரிக்கைகளை சாதிப்பதாக மட்டுமல்ல, முதலியத்தை தூக்கி எறியக்கூடியதாக, அதனுடைய சுரண்டலுக்கு ஆபத்தானதாக, அதனுடைய சுரண்டலை பெரிதும் கட்டுப்படுத்தக்கூடியதாக மாறும்போது இந்த ஜனநாயக உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் எதிரானதாக முதலியமே மாறிவிடுகிறது. அதே போல உலக அளவில் ஒரு நாட்டினுடைய முதலியத்துக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போட்டி, சந்தை போட்டி, காலணிகளுக்கான போட்டி, இந்த போட்டியில் ஒருவர் வெல்வதற்கு அது ஒரு போர் தயாரிப்பதற்கு தேவைப்படுகிற போது இந்த உரிமைகள் சுதந்திரங்களை எல்லாம் அது ஒதுக்கி வைத்து விடுகிறது. ஒரு பிரபுத்துவ காலத்தில், மன்னராட்சி காலத்தில் ஒரு படையில சேருவதா இல்லையா, மன்னருக்கு சேவை செய்வதா இல்லையா என்பதை நீ தீர்மானித்துக் கொள் என்று கொடுக்கிற உரிமையை இப்போது என்ன பண்ணிடுறாங்க? இல்லை, அரசு கட்டளையிட்டால் நீ சேர்ந்தாகும், இல்லையால் நீ தேச விரோதி, நீ ஆன்டி நேஷனல் ஆயிடுவாய். இது எல்லாத்தையும் நம்ம ஐரோப்பிய வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டு கட்டங்களையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கும் போதுதான் நம்மால நியோலிபரலிசத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆரம்ப கட்டத்தில் மார்க்ஸ் காலத்தில், அவர் மூலமுதல் எழுதுகிற காலத்தில், இந்த ஃப்ரீ ட்ரேட் என்று சொல்லப்படுகிற கொள்கை, தடையிலா வணிக கொள்கைம்பாங்க, நான் விடுமை வணிக கொள்கை என்று சொல்றேன். ஏன்னா லைசன்ஸ் ஃபேர் என்ற பிரெஞ்சு வார்த்தைக்கு அவனை செய்ய விடுன்னு அர்த்தம். இந்த விட்டுறது, நீ வியாபாரம் பண்ணணுமா பண்ணிக்க, எதை வியாபாரம் பண்ணுமா பண்ணிக்க, இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது எது தீர்மானிக்கும்? சந்தை தீர்மானிக்கும். நீ விட்டு லாபம் வந்தா தொடர்ந்து வித்துக்கலாம், இல்லைன்னா விற்க வேண்டாம். இல்ல ஒரு தொழில் தொடங்கணுமா, எந்த தொழில் தொடங்கணும், எந்த தொழில் தொடங்கக்கூடாது, இது நாட்டுக்கு தேவையா இல்லையா, இல்ல நீ செய்ய, நுகர்வாளர்கள் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நடத்தலாம், இல்லைன்னா நடத்த முடியாது. இதெல்லாம் தான் ஒரு தடையிலா வணிக கொள்கை, ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஐடியாலஜி இருந்துச்சு. இதற்கு பொருத்தமாகவே தொழிலாளர்கள் சங்கம் அமைக்கிற உரிமை, சுதந்திரம், அவங்க கட்சி அமைக்கிறது, அவங்க தங்களுக்கான அரசியல் இயக்கங்களை உருவாக்கி கொள்வது எல்லாமே அது போன்ற கட்டத்தில் இருந்தது. இப்ப மற்ற தொழிலாளர் கட்சிகளோடு எங்களுக்கு பொதுமையருக்கு எதுவும் மாறுபட்ட நோக்கம் இல்லை என்று மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே எழுதுவார். ஏன்னா தாங்கள் மட்டும்தான் தொழிலாளர் கட்சின்னு அவர் கருதல, இன்னும் பல கட்சிகள் இருக்கலாம். எனவே பாட்டாளிகளோடு நமக்கு உறவு இருக்கிறது. நான் ஏற்கனவே பாரிஸ் கம்யூன் பற்றி இங்க நம்ம விரிவா பேசியிருந்தோம். பாரிஸ் கம்யூனை முன்னின்று நடத்தியவர்கள் மார்க்சிஸ்டுகளே அல்ல. இவ்வளவுக்கும் ஒரு இங்கிலீஷ் கால்வாய் தான் இடையில இருக்குது, மார்க்ஸ் வாழ்ந்த இடத்திற்கும் காலத்திற்கும் இந்த பாரிஸ் கம்யூன் நடப்பதற்கும். அவ்வளவு பக்கத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிளாங்கிஸ்டுகள் தலைமையேற்றார். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வீச்சு, வெற்றி குறித்து மார்க்ஸ் மகிழ்ந்து கொண்டாடினார். அதை உலக பாட்டாளி வகுப்பினுடைய முதல் புரட்சியாக அவர் அங்கீகரித்தார் 1871. அப்படியெல்லாம் இருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் எல்லாம் அன்னைக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஒரு கட்டத்திற்கு பிறகு அது ஒரு பிற்போக்கு நிலையை அடைகிறது. இப்ப ஏன் என்பது பற்றி நாம பார்த்தோம். இந்த முதல் உலக போர், அந்த போரினால் ஏற்பட்ட நெருக்கடிகள்,
அதில் தோற்று போன நாடுகளுக்கு மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. வெற்றி பெற்ற நாடுகளுக்கு அவர்களுடைய உற்பத்தி திறனுக்கு ஏற்ப விரிவடைந்து செல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. பல்வேறு காரணங்களாலும் முதலியத்திற்கே உரிய நெருக்கடிகள் சுழன்று சுழன்று வரக்கூடிய அந்த நெருக்கடி சகடத்தினுடைய ஒரு கட்டத்தில் ஒரு கிரானிக் கிரைசிஸ், நீடித்த நெருக்கடி, ஓய்வில்லாத நெருக்கடி என்ற கட்டத்தை அது அடைகிறது. அதுதான் 1929-30 காலத்தில் ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன், பெருமந்தம் என்ற நெருக்கடி. நான் போன முறையே சொன்னேன், ரெசெஷன் என்று சொல்றதும் உண்டு, டிப்ரெஷன். ரெசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வேறுபாடு? ரெசெஷன் என்பது சுணக்கம், மந்தத்தினுடைய தொடக்கம். வேடிக்கையா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அது ரெசெஷன், நமக்கே வேலை போயிடுச்சுன்னா அது டிப்ரெஷன். அப்படிதான் அது புரிந்து கொள்ளப்படும். ஆக ரெண்டினுடைய தன்மைகள் ஒரே மாதிரிதான். ஆனா ரெசெஷன் ஒரு நாட்டு அளவுல, ஒரு மாநில அளவுல, ஒரு வட்டார அளவுல இருக்கும். ஆனா டிப்ரெஷன் என்பது தொற்றினால் முதலாளித்துவ உலகம் முழுவதையும் அது தொற்றிக்கொள்ளும். அப்படிப்பட்ட உலக மகா பெருமந்தம் தான் 1930 ஏற்பட்டது. இந்த பெருமந்தத்தினுடைய விளைவாக முதலிய அமைப்பே நெருக்கடிக்குள்ளார். ஏன்னா முதலியத்திற்கு ஒரு வேலையில்லா திண்டாட்டம் என்பது தேவைப்படுகிறது. ஏன்னா உழைப்பு சந்தையில் உழைப்பினுடைய விலையை, உழைப்பு திறனுடைய விலையை குறைத்து வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படும். சந்தையில் எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும். போட்டி இருந்தாலும் அதனுடைய விலை குறையும். 100 இடம் காலியா இருக்கு, 1000 பேர் போட்டி போறான்னா கூலியை குறைச்சு விடலாம். ஆனா 100 இடம் 50 பேர் தான் இருக்கிறான்னா நீங்க ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டி வரும். அதனால அதற்கு முதலாளித்துவ அமைப்புக்கு அப்படி ஒரு தேவை இருக்கிறது, பொதுவான தேவை இருக்கிறது. ஆனால் இது ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சமாளிக்க முடியும். பாதி பேருக்கு வேலை இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப அடுத்த ஒரு நெருக்கடி வருது. என்ன நெருக்கடி வருது? இந்த பாதி பேருக்கு வேலை இல்லை என்றால், ஊதியம் இல்லை என்றால் அவருடைய வாங்கும் திறன் இல்லாம போயிடுது. பர்ச்சேசிங் பவர் இல்லை, வாங்கும் திறன் இல்லை என்றால் இந்த 50 விழுக்காட்டுக்கு வேலை கொடுத்து நீ செய்யக்கூடிய பண்டங்கள் சந்தையில தேங்கி போகும். யார் வாங்குவா? வாங்க மாட்டாங்க. உற்பத்தி தேக்கம் ஏற்பட்டால் மேலும் நீ உற்பத்தியை குறைத்துக் கொள்ளணும், மேலும் பலரை வேலையை விட்டு எடுக்கணும், அல்லது பணிச்சுமையை கூடுதலாக்கணும். அது அந்த அமைப்பினுடைய ஒரு இயல்பு நிலையை பாதித்து விடுகிறது. அதனால் ஒரு நீடித்த நெருக்கடி, மேலும் மேலும் நெருக்கடி முற்றிக்கொண்டே போகிறது. அது போன்ற ஒரு 10 ஆண்டு காலம், 29 39 அல்லது 30 40 வரைக்குமான காலம் என்பது இந்த கிரேட் டிப்ரெஷன் என்கிற அந்த பெருமந்தத்தினுடைய காலம். அது முதலிய அமைப்புக்கே ஒரு நெருக்கடியாக வந்தது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்வது? நம்ம கேட்டு பார்க்கலாம். இப்படி நெருக்கடி வருகிற போது ஏன் பாட்டாளி வகுப்பு இந்த ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளக்கூடாது, ஏன் முதலாளிய பொருளாக்க முறைக்கு முடிவு கட்டக்கூடாது என்ற கேள்வி வருகிறது. என்ன காரணம்னா, பாட்டாளி வகுப்பு அதற்கான அரசியல் கட்சியோட, அரசியல் இயக்கத்தோட, புரிதலோட அன்றைக்கு அந்நியமா இல்லை. அவங்களால அப்படி ஒரு அமைப்பை, இப்ப ருஷ்யாவில் நெருக்கடி வரும்போது ஒரு போல்ஷிக் கட்சி இருந்துச்சு, சீனத்தில் நெருக்கடி வரும்போது அதை புரட்சியாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு பொதுமை கட்சி இருந்துச்சு. அங்க அப்படி இல்லை. அதனால இயல்பாக என்னாச்சு, இந்த நெருக்கடி இருந்து முதலியத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அதில் மிக முக்கியமான ஒரு பொருளியல் அறிஞர் தான் கெய்ன்ஸ் என்று சொல்லப்படுகிறவர். அவருடைய கொள்கை தான் கெய்ன்சியம். சில பேர் கெய்ன்ஸ் சொல்லுவாங்க, கெய்ன்சியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கெய்ன்ஸ் என்ன பண்ணாரு? மைனார்ட் கெய்ன்ஸ்ங்கிறது அவருடைய முழு பேரு. 1946 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். அவர் ஒரு மாதிரியை ஒன்றை கற்பித்தார். என்ன சொன்னார்னா, இந்த ஃப்ரீ ட்ரேடு நம்ம சொன்ன பாருங்க, முதல்ல தடையில்லா வணிகம், அதில் அரசு எந்த தொழிலும் செய்ய, அரசு வணிகம் செய்ய, அது எல்லாருக்கும் பொது என்ற தோற்றத்தோட இருக்கும். அப்ப இருக்கிற சமூகத்தை அது காப்பாற்றி கொண்டிருக்கும். சமூக அமைதியை, சமூக ஒழுங்கை காப்பாற்றும். அந்த சமூக அமைதி என்பது என்ன? சுரண்டுகிறவனும் சுரண்டப்படுகிறவனுமான சமூக அமைதி. தொழிலாளி உழைக்க வேண்டும், முதலாளி சுரண்டிக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு சமூக ஒழுங்கு, இதை அது பாதுகாக்கும்.
அது ஒரு தொழில் செய்யாது, எல்லாமே தனியார் தான் செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இந்த நெருக்கடி வந்த பிறகு அது ரொம்ப புனிதமா ஒரு காலத்துல கருதப்பட்டுச்சு. தடையிலா வணிகம் என்பது அல்லது வணிக விடுமை என்பது, விடுமை தொழில் என்பது, சுதந்திர தொழில் வணிகம் என்பது ஒரு புனித கோட்பாடாக இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா கெய்ன்ஸ் என்ன சொன்னார்னா, இப்படி விட்டோம்னா அழிஞ்சு போயிடும். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசு இதில் தலையிட வேண்டும், அரசு தொழில்களை எடுத்து நடத்த வேண்டும். ஒரு தனி முதலாளியினால எல்லா முதலீடும் போட்டு செய்ய முடியாத தொழில்கள் இருக்குன்னா அதை அரசு எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது, அரசு ஒரு சேவநல கோட்பாட்டை கடைபிடிக்கணும். வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு நீ வேலையில்லா கால உதவி கொடு, மாற்று வேலை வாய்ப்பை தேடிக் கொடு, பொருளாக்கத்தை முடிந்தவரை ஒரு திட்ட வரையறைக்கு உட்படுத்தணும். இதான் கெய்ன்சிய கொள்கை என்பது. இதுனா சேவநல அரசு போன்ற கொள்கைகள் உருவானிச்சு. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்வது, வேலை இல்லை என்றால் வேலையில்லா கால உதவியை உறுதி செய்வது, மருத்துவம், சாலை வசதி போன்றவற்றை அரசு செய்து கொடுப்பது போன்ற இந்த நடவடிக்கைகள் இந்த கெய்ன்சிய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு உலகில் இதுதான் முதலியத்தினுடைய கோட்பாடாக மதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சில நாடுகள் இந்த கெய்ன்சிய கொள்கையிலிருந்து வெளிவராத நாடுகள்லாம் இருக்காங்க, அல்லது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக தங்கள் அரசு கொள்கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகள் இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த முதலிய உலகம் என்பது 20 ஆண்டுகளுக்கு இதைத்தான் கடைபிடித்தது. இப்படித்தான் இருக்க முடியும், இதுதான் முதலியத்தை பாதுகாப்பதற்கான வழி என்று கருதினாங்க. ஆனால் 2ஆம் உலகப் போரினுடைய முடிவில் இந்த ஒவ்வொன்றுமே ஒரு போர் ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகள் தப்பி வர வேண்டியிருக்கு. அந்த நெருக்கடியினுடைய முடிவில் சில புதிய சிந்தனைகள் பிறந்தன. என்ன, ஒரு பக்கம் காலனிகளை இழந்த நாடுகள், இன்னொரு பக்கம் காலனிகளை புதிதாக பெற்றாலும் ரொம்ப வலுவீனமுற்ற வலு குறைந்த நாடுகள். ஒரு மல்யுத்தம் நடக்குது, 2 வீரர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறார், இன்னொருத்தர் தோத்து போறார். ஆனா ஜெயித்தவருடைய உடம்புல எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருக்கு, அவரால் ஏந்திரிச்சு நடந்து போகல, தூக்கிட்டு போற வேண்டிய அளவில் இருக்கிறார். அதுபோலதான் பிரிட்டனுடைய நிலை இருந்தது. அந்த 2 உலக போர்களிலுமே ஆயுதங்கள் விற்று பெருமளவுக்கு செல்வம் குவித்த அமெரிக்கா ஒரு வலிமை பெற்ற அரசாக வெளிப்பட்டுச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு அதுவரை பிரிட்டனுக்கு இருந்த தலைமையை அமெரிக்கா கைப்பற்றியது. அதன் அடிப்படையில் 1944 பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு நடத்தப்பட்டு அமெரிக்காவினுடைய டாலர் உலக நாணயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. $35 ஏதோ ஒரு தங்க அளவு வச்சிருக்கிறாங்க. அந்த தங்க அளவு வச்சு அதை வரையறுத்துக் கொண்டாங்க. உலக நாணயம் என்ற தகுதியை அது பெற்றுடுது. இதே காலத்தில் தான் இந்த கொள்கைகள் இப்படியே நாம் நீடிக்க முடியாது, கெய்ன்சியனுடைய இடத்துல ஒரு பழைய தடையிலா வணிக கொள்கை, ஆனா பழைய பாணியில் இல்ல, இது அதனுடைய மிக தீவிரமான வடிவம். பழைய தாராளம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பதா இருந்துச்சு, இங்க அப்படி இல்லை. இப்ப முதலியம் இன்னொரு கட்டத்தை அடைந்துருச்சு. போட்டியின் மூலம் வளர்ந்த முதலியம் இப்போது போட்டிகளை ஒழித்து கட்டி ஒரு சிறுபான்மையினுடைய ஏகபோகத்துக்கு வழி செய்வதாக இருந்தது. இது லெனினுடைய அந்த வல்லரசியம் முதலியத்தின் உச்சகட்டம் நூல்ல இந்த போக்கை விரிவாக விவரித்திருக்கிறார். எப்படி ஒரு சில பெருங்குழுமங்களுக்குள் உலகமே பங்கு போடப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் இதுல எடுத்து காட்டுறார். அதனால இந்த புதிய சூழலில் தான் அந்த புதுத்தாராளியத்தின் சுருக்கமான வரலாறு என்ற ஒரு நூலை டேவிட் ஹார்வி எழுதியிருக்கிறார். அவர் இந்த புது தாராளியம் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறார். அது என்னன்னா, தனி மனித தொழில்நுட்ப தொழில் முனைவு சுதந்திரங்களை ஒருத்தர் என்ன வேணாலும் தொழில் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் முதலீடு செய்யலாம், அவர் எவ்வளவு வேணாலும் சொத்து வைத்துக் கொள்ளலாம். அவருடைய தனியார் சொத்துரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவன கட்டமைப்பின் மூலமாகத்தான்
தனி மனிதர்களின் திறமைகளும் சுதந்திரங்களும் விடுவிக்கப்படும். அப்படி விடுவிக்கப்படுவதன் மூலமாகத்தான் மாந்த குலத்தின் நல்வாழ்வை முன்னெடுக்க முடியும். இதுதான் நியூ லிபரல் கான்செப்ட். இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முறை நாராயணமூர்த்தி இதெல்லாம் விளக்கி நிறைய பேசியிருக்கார். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி இந்த கொள்கையை சொல்லிட்டு இருந்தாரு. நான் முன்பே சொன்ன மாதிரி புது தாராளியம் என்பது இந்தியாவில் ஒரு கட்டமைப்பாக வருவதற்கு முன்பே அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தவர் ராஜகோபாலாச்சாரியார் சுயராஜ்ய கட்சி மூலமாக. ரொம்ப அறிஞர்களாகவும் சட்ட அறிஞர்களாகவும் மதிக்கப்பட்ட நானி பால்கிவாலா போன்றவர்கள் இந்த கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு அமைப்பாக இது வருவதற்கு முன்பு அவங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் வந்துடுச்சு. இந்த பழைய முதலிய தன்மை, அரசு தொழில் செய்வது, அரசு பொதுத்துறையை வளர்ப்பது, அரசு அணைகள் கட்டுவது, அரசு மாலை தொழில் அதாவது உலோகத் தொழிலில் ஈடுபடுவது, அரசு நிலக்கரி சுரங்கங்களை தோண்டுவது, இன்னொரு காரணமும் இருந்துச்சு அன்னை. ஏன்னா உலகம் முழுவதுமே ஒரு முதலிய உலகமாக இருப்பதற்கு பதிலாக உலகின் ஒரு பகுதி அமெரிக்கா தலைமையிலான இந்த முதலிய உலகத்திற்கு மாற்றாக சோவியத் ஒன்றியம், பிறகு சைனா இவற்றினுடைய தலைமையிலான ஒரு குமுகிய உலகம் அல்லது குமுகியத்தை நோக்கிய ஒரு உலகம் இன்னொரு பக்கம் இருந்துச்சு. அதனால என்ன பண்ண முடிஞ்சுன்னா அவர்களுடைய உதவியை அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரண்டலை விரிவுபடுத்திக் கொள்ள முடிந்தது. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் எமக்களித்த நெய்வேலின்னு சொல்லி சோவியத்தினை நோக்கி பாடுவதா கனாஸ் எழுதின பாட்டு. இப்ப நெய்வேலியெல்லாம் அப்படிதான் வந்துச்சு உங்களுக்கு. இங்க இந்தியாவில் கனிம வளங்கள் ஒண்ணும் கிடையாது, நீங்க நிலக்கரி பெட்ரோல்லாம் எடுக்கிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் உதவ முன்வராத போது ஜெர்மனி மற்ற நாடுகள் சோவியத் உதவியோடு தான் இதெல்லாம் முதல்ல தொடங்கினாங்க. அப்புறம் சந்தை போட்டியில அவர்களும் வர ஆரம்பிச்சாங்க. பல தொழிற்சாலைகள் புதுசா வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் 1907லயே இன்னைக்கு இருக்கிற டிஸ்கோ ஆரம்பிச்சாச்சு. டாட்டாவினுடைய அந்த முதல் உருக்காலை தொடங்கிட்டாங்க. தொழில் அடிப்படைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த பழைய பாணி தேவைப்பட்டுச்சு. அதே போல 5 ஆண்டு திட்டங்கள், பெரிய பெரிய அணைக்கட்டு திட்டங்கள், அப்ப அதே போல சில சேமன நடவடிக்கைகள். அதுதான் அந்த ஆவடி மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, சோசியலிச பாணி சமுதாயம். ஏன்னா சோசியலிசம்னு ஒத்துக்கிட்டோம்னா அது இன்னும் கஷ்டமாயிடும். அதே நேரத்தில் நாங்க முதலாளியத்தின் பக்கம் தான் நிக்கிறோம்னு சொல்ல முடியல. எனவே என்ன பண்ணாங்கன்னா சோசியலிச பாணின்னாங்க. அப்புறம் சோசியலிச சிற்பி நீங்க 4 பேர் கிளம்பினாங்க. இவர் தான் சோசியலிஸ்டோட சிற்பி, சோசியலிசத்தினுடைய பிதாமகன் என்றெல்லாம் பல பேர் கிளம்பினாங்க. இதெல்லாம் ஒரு கட்டம். இது முதலியத்தினுடைய நம்ம சொல்லக்கூடிய முற்போக்கு கட்டம். என்ன அந்த கட்டத்திற்கு என்ன பேர் இல்லைன்னா, என்ன பேர் சொல்லக்கூடாதுன்னா, அது சோசியலிச கட்டம் அல்ல. அப்ப நாடு சோசியலிச நாடா இருந்த மாதிரியும் 90-91க்கு பிறகு இது முதலாளித்துவ நாடாயிட்ட மாதிரியும் சில பேர் பேசுறாங்க. நேரு இருந்திருந்தா, நேருவிய பொருளாதாரம் இருந்திருந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் முதலாளித்துவம் தான். இன்னும் அதுவும் அந்த அன்றைய ஆளுவப்பினுடைய தேவைகளைத்தான் நிறைவு செய்தது. அதே ஆளுவப்பினுடைய தேவைகளுக்காகத்தான் இந்த மாற்றமும் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகில் உருவாவதற்கு உலக அளவிலான ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது என்பது இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்த 44, அதாவது இன்னும் ஐநா தொடங்குவதற்கு முன்பே நேச நாடுகள் தங்களை ஐக்கிய நாடுகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் கூட்டிய பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில தான் அவங்க இந்த 2ஐயும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. எதை? இந்த உலக வங்கி IMF என்பதை இதற்கு பொருத்தமான ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு, அதற்கான கடன் வசதிகளை கொடுப்பதற்கு, கடன் நிபந்தனைகளின் மூலம் ஒரு புதிய காலனி ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு. பழைய காலனி ஆதிக்கம் என்பது, ரொம்ப பழைய காலனி ஆதிக்கம் என்பது நேரடியான குடியேற்றம். பிரிட்டிஷ்காரர்கள் அமெரிக்காவில் போய் குடியேறினாங்க, ஆஸ்திரேலியாவில் போய் குடியேறினாங்க, நியூசிலாந்துல போய் குடியேறினாங்க, உலகின் பல பகுதிகளில் போய் குடியேறினாங்க. அது முதல் குடியேற்றம், பழைய குடியேற்றம், பழைய குடியேற்ற முறை. இன்னும் சொல்ல போனா இந்த குடியேறிய வெள்ளையர்கள் தாய் நாட்டிலிருந்து விடுதலைக்காக போராடினாங்க. அமெரிக்காவில் அப்படிதான் விடுதலை போராட்டம் நடந்துச்சு. அவனுடைய நாட்டுக்கு எதிராக போராடி தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு போராடினான். 2வது வகையான குடியேற்றங்கள் காலனி ஆதிக்கம் என்பது இந்த மூலதன ஏற்றுமதி, சரக்கு வணிக ஏற்றுமதி, இது போன்ற வழிகளில் அது நிலைநாட்டப்பட்டுச்சு. இதுல ஆள் குடியேற்றம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இந்தியாவில் நிறைய வெள்ளையர்கள் குடியேறினாங்க, உயர் பதவிகளை வகித்தார்கள். ஆனா அவங்களே ஒரு மக்கள் கூட்டமா மக்கள் தொகையா குடியேறல. இது ஒரு வகையான குடியேற்றம்.
அன்னைக்கு பழசோட ஒப்பிட்டா இது ஒரு புதிய குடியேற்றம். ஆனா அதற்கும் பிறகு இந்த நேரடி ஆதிக்கத்தை அவர்கள் இழந்த பிறகு, இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த நேரடி காலனி ஆதிக்கம் என்பது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இதற்கு முன்னால வரைக்கும் உலகம் முழுவதுமே, அதாவது வல்லரசிய நாடுகள் அல்லாத உலகம் முழுவதுமே, வல்லரசிய நாடுகள்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இன்னும் சில சின்ன நாடுகள், ஹாலந்து, போர்ச்சுகல், இது போன்ற நாடுகள், முதல் உலக போருக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ருஷ்யா, அப்புறம் இன்னைய வரைக்கும் அமெரிக்கா, இந்த நாடுகளை தவிர இருக்கக்கூடிய ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள். லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்பது தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, இந்த நாடுகள், அதாவது கனடா, அமெரிக்கா போக உள்ள அமெரிக்க கண்டத்தை சேர்ந்த நாடுகள், மெக்சிகோ, கரிபியன் தீவுகள், இந்த நாடுகள், இதான் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் சொல்றோம். இந்த நாடுகள் மீது நேரடியாக ஆட்சி செலுத்த முடியாத ஒரு கட்டம் வந்துடுச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? தங்களுடைய ராணுவ வலிமையை கொண்டும் அரசாந்திர வழிகளிலும் பொருளியல் ஆதிக்கத்தை பயன்படுத்தியும் இந்த நாடுகள் பெயரளவுக்கு சுதந்திரம் பெற்றாலும் தங்களுடைய பிடியில் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய பல வழிமுறைகளை கையாள்றாங்க. இதற்கு தான் புதிய காலனி ஆதிக்க வழிமுறைகள், நியோ கலோனியல் மேனவர்ஸ் என்று சொல்றாங்க. புதிய காலனி ஆதிக்க வழிமுறைகள். இந்த புதிய காலனி ஆதிக்க வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த நாடுகளில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்ன தேவைப்படுது? அந்த நாடுகளோடு நிதி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்ப நம்ம வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இலங்கைக்கு சைனா போய், சைனா உதாரணம் காட்ட வேண்டிய ஒரு சோக நிலைமை உண்டாயிடுச்சு. கடன் கொடுக்கறான். கம்மன் தோண்டா துறைமுகமா கட்டிக்க, என்ன எவ்வளவு வேணும்னு சொல்லு, இந்தா வாங்கிக்க, கட்டு, வட்டி ஒழுங்கா கொடுத்துடணும். ஒரு கட்டத்துக்கு வட்டி கொடுக்க முடியல. ஏன்னா ஆயுதம், தமிழர்களை கொள்றதுக்கு ஆயுதம் வாங்க வேண்டி இருக்குது, ராணுவத்திற்கு செலவாயிடுது, பல்வேறு விதமான சுமைகள், வட்டி கொடுக்க முடியல. என்னங்க பண்ற? பரவாயில்ல, அதனால கவலைப்படாது, இன்னும் கொஞ்சம் வட்டி வாங்கிக்க, இன்னும் கொஞ்சம் முதல் வேணாலும் வாங்கிக்க, அதை எனக்கு எழுதி கொடுத்துரு. கம்மன் தோண்டா போயாச்சு. கொழும்பு பக்கத்துல போர்ட் சிட்டி, அதுவும் போயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் சீனத்துக்கு எதிராக இதையே தான் பிரிட்டன் மற்ற மேற்கை மேலை வல்லரசுகளா செஞ்சாங்க, ஜப்பான் உட்பட செஞ்சாங்க. அதை இப்ப சீனா இவங்கள்ட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற இந்த புதிய காலனி ஆதிக்க வழிமுறைகள், கடன் கொடுத்து அந்த நிபந்தனைகளுக்குள் சிக்க வைத்து அந்த நாடுகளை தங்கள் பிடியில் வைத்துக் கொள்வது, தங்களுடைய சுரண்டல் பிடிக்குள் வைத்துக் கொள்வது. என்ன செய்ய முடியும்? பழைய வகையான வல்லரசியங்கள் சரக்குகளை ஏற்றுமதி செய்தார்கள். பிரிட்டன் இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய ஆடைகளை ஏற்றுமதி செய்து விற்பனை பண்ணாங்க. இங்கிருந்து பருத்தியை வாங்கி கொண்டு போனாங்க. அப்ப மூலப்பொருள் இறக்குமதிக்கும் செய்பொருள் ஏற்றுமதிக்குமான களங்களாக மாற்றினார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறிடுச்சுன்னா, நேரடியா முதல் ஏற்றுமதி செய்வது, முதலையே கொண்டு வந்து இங்க இறக்குவது. அதுக்குதான் நிதி முதல்னு பேர். தொழில் முதல், வங்கி முதல் இரண்டும் இணைந்து நிதி முதலாகி அந்த நிதி முதல் உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஏற்றுமதி செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியுதுன்னா, அவரவர் நாட்டிலும் உழைப்பு திறனின் விலை அதிகமாக இருக்கும் போது இந்த ஏழை நாடுகளில் குறைந்த விலைக்கு உழைப்பு திறனை வாங்கிக் கொள்ளலாம். அதனாலதான் அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க. இந்த வேலையை அவங்க ஊர்ல உட்கார்ந்து ஒரு அலுவலகத்துல செஞ்சா கொடுக்க வேண்டிய சம்பளத்தை போல் இங்க கொடுக்க வேண்டிய சம்பளம் ரொம்ப குறைச்ச. அவங்க நாட்டுல தொழிலாளர் சட்டங்கள், தொழிலாளர் பாதுகாப்பு அதிகமா இருக்க, இங்க தொழிலாளர் சட்டங்கள் அவ்வளவு அதிகமா இல்ல, பாதுகாப்பு இல்ல. அப்ப இங்க கொண்டு முதலீடு செய்வது. அதே போல இங்க வந்து தொழிலாளர் சட்டங்கள், வரி எதுவுமே பொருந்தாத சில மண்டலங்களை உருவாக்குறாங்க. இப்ப இந்த கொழும்பு போர்ட் சிட்டி என்பது அப்படித்தான். நம்ம சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஏற்றுமதி மண்டலங்கள் என்பது இதுதான். சிறப்பு பொருளியல் மண்டலங்கள் என்பது இவைதான். இவையெல்லாம் புதிய காலனி ஆதிக்க முயற்சிகள். இந்த புதிய காலனி ஆதிக்க முயற்சிகள் ஒற்றை வல்லரசியத்துக்கு மட்டும் தேவைப்படல. இந்த அமெரிக்காவுக்கு தேவை, பிரிட்டனுக்கு தேவை, பிரான்சுக்கு தேவை, ஜெர்மனிக்கு தேவை. இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பொது வேலையை செய்வதற்கு இந்த எல்லா முதலீடுகளையும் வாங்கி எப்படி அவற்றை முதலிடுவது,
எப்படி அவற்றை பாதுகாப்பது, எப்படி சுரண்டுவது, எப்படி இதற்கு பொருத்தமான பொருளியல், அரசியல், பண்பாட்டு சூழலை ஏற்படுத்துவது என்பதற்கான நிறுவனங்களாகத்தான் இந்த உலக வங்கியையும் பன்னாட்டு நிதி நிறுவனத்தையும் உருவாக்கி இருக்கிறார். இவையெல்லாம் புதிய காலனி ஆதிக்கத்திற்கான அல்லது நாம சொல்லக்கூடிய புது தாராளிய கட்டமைப்புக்கான தொடக்க பணிகள். இது இப்படியே வளர்ந்து செல்கிறது. வரலாற்றில் சில திருப்பங்களை சில போர்கள் ஏற்படுத்தும். அது போன்ற ஒரு திருப்பம் இதுல ஏற்படுத்தும். 44 இருந்து தொடங்கி டாலர் தலைமையிடத்தை பிடித்து டாலர் மட்டுமே உலக அளவில் செல்லுபடியாகக்கூடிய ஒரே ஒரு செலாவணி என்று இருந்த நிலைக்கு ஆபத்தாக 1973 ஒரு போர் வெடித்தது. இந்த போருக்கு தான் யாம் கிப்பூர் போர் என்று பெயர். யாம் கிப்பூர் யுத்தம் அப்படி வச்சுங்க. இதை பற்றி நம்ம பின்னால விரிவா பாலஸ்தீன விடுதலை பற்றி நம்ம விடுதலை வரலாற்றை பேசணும்னா விரிவா இதை பற்றி பேசலாம். ஏன்னா உலகத்தினுடைய பொருளியல், அரசியல் அமைப்புகளை, உலக ஒழுங்குகளை தீர்மானிப்பதில், உலகில் நடைபெறக்கூடிய பெரிய மாற்றங்களை தீர்மானிப்பதில் வெறும் வல்லரசியங்களுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கிறதா என்றால் இல்லை. வல்லரசியங்களுக்கு எதிரான விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. வல்லரசியங்களை எதிர்த்து நிற்கிற நாடுகளின் உரிமை போராட்டங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட, இன்னும் சொல்ல போனா 2ஆம் உலகப் போரின் முடிவை தீர்மானிப்பதிலே இந்த இயக்கங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த முறையில் தான் நாம் அந்த யாம் கிப்பூர் போர் என்பது பாலஸ்தீன சிக்கலுடைய தொடர்ச்சியாக நடந்த ஒரு போர். இதுக்கு மீண்டும் நம்ம 2ஆம் உலகப் போருக்கு திரும்பி செல்லணும். 1914-18 முதல் உலகப் போர் நடக்கிற காலத்தில் பாலஸ்தீனம் என்பது துருக்கியர்களுடைய ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்துச்சு. வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நீங்க விவிலிய வரலாற்றிலேயே நிறைய சொல்லப்பட்டிருக்கும். பல்வேறு நாடுகள், இனத்தவர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாலஸ்தீனம் முதல் உலகப் போர் முடியும் போது பிரிட்டன் கையில் ஒப்படைக்கப்படுது. வெற்றி பெற்ற நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. எப்படி 2ஆம் உலகப் போருக்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டதோ அதுபோல லீக் ஆஃப் நேஷன்ஸ், நம்ம தமிழ்ல புரிந்து கொள்றதுக்காக பன்னாட்டு கழகம்னு சொல்லலாம். லீக்னு வர்றதுனால இந்த பன்னாட்டு கழகம் என்கிற இந்த அமைப்பு பிரிட்டனிடம் பாலஸ்தீனத்தை ஒப்படைக்கிறது. அதுக்கு பேர் மேண்டேட்டட் டெரிட்டரின்னு பேர், கட்டளையிடப்பட்ட ஒரு பகுதி. பல அரபு நாடுகள் இருக்கிறாங்க, அரபு தேசங்கள் இருக்காங்க. ஒரு சில அரபு தேசங்கள் பிரித்தானிய காலனி நாடுகளா இருந்துச்சு. இத்தாலி போன்ற நாடுகளுடைய காலனிகளா லிபியா போன்ற நாடுகள் இருந்துச்சு. எல்லாமே ஐரோப்பாவினுடைய காலனி நாடுகள் தான். புவியியல்ல 2 பேர் உண்டு அந்த பகுதிக்கு. ஒண்ணு மத்திய கிழக்கு, மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற பகுதி, செங்கடலை ஒட்டி இருக்கிற பகுதி, அங்கதான் இந்த சுயஸ் கால்வாய் இருக்கிறது. இன்னொரு பேரு மேற்காசியான்னு பேர். நீங்க நிலவரை எடுத்து பார்த்தீங்கன்னா, மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, எகிப்து உண்மையிலேயே ஆப்பிரிக்காவினுடைய வடகோடியில் இருக்கு. ஆனா அதுக்கு பேரு ஒரு மேற்காசிய நாடு. ஏன்னா புவியியல் பொருள்ல ஒண்ணு இருக்கும், அரசியல் பொருள்ல இன்னொன்னு இருக்கும். அந்த பகுதியை மேற்காசியான்னு அழைக்கிறாங்க. ஆப்பிரிக்காவினுடைய வடபகுதி அது ஆப்பிரிக்க ஆசிய கண்டங்கள் இணையக்கூடிய ஒரு இடம். இயல்பாவே அதனுடைய நம்ம வல்லுநர்கள்லாம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப போரியல் முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, உலகத்தில் மிகப்பெரிய பெட்ரோலிய வளமுள்ள ஒரு பகுதி, மிகப்பெரிய எண்ணெய் வளம். நீங்க எங்க தோன்றினாலும் எண்ணெய் எடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறது. அங்கதான் ஈராக் இருக்கிறது, அங்குதான் லெபனான் இருக்கிறது, ஜோர்டான் இருக்கிறது, மற்ற பல நாடுகள் அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப எகிப்து ஒரு மன்னராட்சி இருந்து பிரித்தானியர் கைக்கு போய் அங்க காமெல் அப்தல் நாசர் தலைமையில் அந்த நாடு விடுதலை பெற்று அது ஒரு நாடாக அமைகிறது. லிபியாவில் நமக்கு தெரியும், இத்தாலி அந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க வெளியேற்றப்பட்டு
அவங்க இடத்துக்கு வேறொரு ஆட்சி வருது. ஒவ்வொரு நாட்டிலும் எப்படிதான், லெபனான்ல, ஜோர்டான் மன்னராட்சியின் கீழே இருக்கு. இந்த நிலையில் ஒரு மேண்டேட்டட் டெரிட்டரின்னு சொல்லி பிரிட்டன் கையில இந்த பாலத்தீன பகுதியை ஒப்படைக்கிறாங்க. ஆனா அந்த மேண்டேட்லயே என்ன பண்றாங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு தாயகம் ஏற்படுத்துகிற பொறுப்பை சேர்த்து ஒப்படைக்கிறார். ஏன்னா யூதர்கள் 2ஆம் உலக போர் காலத்துல பெரும் இன அழிப்புக்கு ஆளானவர்கள். அது இந்த போரில் தோற்ற ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளால் பெரிய இன அழிப்புக்கு ஆளானவங்க. அந்த மிகப்பெரிய இன அழிப்பில் ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. வரலாற்றில் மிகப்பெரிய இன அழிப்பு. மற்ற சில இனங்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்கதான் பெரிய அளவுல அழிக்கப்பட்டாங்க. 30 லட்சம் பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. அதிலும் கணிசமானவர்களை சோவியத் யூனியனில் ஸ்டாலின் யூரல் மலை பகுதியில் கொண்டு போய் வைத்து பாதுகாத்தார். எல்லையோரத்தில் இருந்தால் கூட ஆபத்து என்று. பலர் நாட்டை விட்டு தப்பித்து போய் பாதுகாப்பா இருந்தாங்க. உதாரணமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பல அறிவியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி போய் தான் பாதுகாப்பா இருக்க முடிஞ்சு. அவ்வளவு கொடிய ஒரு இன அழிப்புக்கு ஆளான யூத மக்கள் நெடுங்காலமாகவே தங்களுக்கு ஒரு நாடு இருந்தால்தான் பாதுகாப்பு என்று போராடி கொண்டிருந்தார். அதுக்கான ஒரு கொள்கை தான் சயோனிசம் என்று பெயர். சயோனிஸ்டாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இருந்தார். ரொம்ப இயல்பு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாடு இல்லை, எனவே அழிக்கலாம், நமக்கு ஒரு நாடு வேணும். ஆனா நாட்டுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னா, விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ராவேலர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி அவர்களுக்குரிய நாடு. அதுதான் எங்களுக்கான ப்ராமிஸ் லேண்ட், சத்திய பூமி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, வேதத்துல புராணத்துல இது இன்னாருக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிறத வச்செல்லாம் நவீன காலத்தில் அதை அவர்களுக்கு பிடித்து கொடுக்கணும்னா முடியாது. எப்ப பிடித்து கொடுக்கலாம்? ஆளரவம் இல்லாத ஒரு பகுதியா இருந்தா எடுத்துக்கொண்டு ஏற்கனவே ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய நாடாக இருக்கிற ஒரு பகுதியை எனக்கு வேதத்துல சொல்லி இருக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்க முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, போலந்துல ஏராளமான யூதர்கள் அழிக்கப்பட்டாங்க. போலந்துல ஒரு பகுதியை பிரிச்சு இந்தாங்க பாலத்தீனத்துக்கு ஒரு நாடு உருவாக்கிங்க, யூதர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி. ஜெர்மனியில ஒரு பகுதியை பிரிச்சு கொடுக்கல. எதை கொண்டு போய் கொடுக்குறாங்க? தொலைதூரத்துல இவங்களுக்கு தொடர்பில்லாத, இவர்களோட அழிப்புக்கு சம்பந்தம் இல்லாத, மதத்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழக்கூடிய, அவங்களுக்கான புனித தலங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து இந்தாங்க நீங்க வச்சீங்க என்று கொடுக்குறாங்க. இந்த மேண்டேட்டட் டெரிட்டரியில பிரிட்டனுக்கு தரப்பட்ட கட்டளையினால அவங்களுக்கு ஒரு நாடு கொடு, மிச்சம் பாலஸ்தீனம். இந்த பாலத்தீனத்தில் இருந்த பாலத்தீனர்களை அடுத்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு பாதி மிச்சம் இருக்கு, இன்னும் அவங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. ஆனா அந்த நாட்டை விட்டும் துரத்துகிறார்கள். அப்ப சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் இயல்பாவே அரபு தேசியம், அரபு மொழி என்ற அடிப்படையில, என்ன பாலத்தீனர்கள் பேசுவதும் அரபு மொழிதான், எகிப்தியர்கள் பேசுவதும் அரபு மொழிதான், லெபானியர்கள் பேசுவதும் அரபு மொழிதான், ஜோர்டானியர்கள் பேசுவதும் அரபு மொழிதான். இந்த நாடுகள் எல்லாம் அரபு நாடுகள். எனவே இயல்பாவே இவர்கள் ஒரு கோழி கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு பூனையை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டான், அல்லது ஒரு ஆட்டு மந்தைக்கு நடுவில் கொண்டு வந்து நிறைய உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டான் இஸ்ரேல. அதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, என்னன்னா அது எண்ணெய் வளமுள்ள ஒரு பகுதி. எனவே வல்லரசியம் இப்படி ஒரு நாட்டை அங்கே உட்கார வைத்தால்தான் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று கருதித்தான் இவங்களை கொண்டு போய் இஸ்ரேலை உருவாக்கலாம். 48 பிரிட்டன் வெளியேறி போயிடலாம். இஸ்ரேல் நாங்கள் சுதந்திர நாடுன்னு அறிவிச்சிடுறாங்க. அரபு நாடுகள் இந்த இஸ்ரேலை தூக்கி கடல்ல வீசு, இது எங்க மண்ணை நீ எப்படி அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி படையெடுத்து வந்தாங்க. ஆனா எல்லோரையும் அவன் தோற்கடிச்சிட்டான். அத்தனை அரபு நாடுகளும் தோற்கடிக்கப்பட்டன. ஏன்னா இவன் ஒரு வெறியோட நிற்கிறான். 2ஆம் உலக போரில் ஏற்பட்ட இழப்பு தந்த வெறியர், ஒரு யூத இனவெறியோடு அவங்க நிற்கிறாங்க. தங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம் நிற்கிறாங்க. அவங்க நீண்ட காலமா இதற்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டளை எல்லாம் வர்றதுக்கு முந்தையே ஜயோனிஸ்ட் பேங்க்னு ஒரு வங்கியை தொடங்கி அதில் எல்லோரும் பணம் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? பாலத்தீன நிலத்தை வாங்குவதற்கு. அவங்க ஏற்கனவே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பாலத்தீன நிலம் வாங்கப்பட்டுச்சு.
சில இடங்களில் பாலத்தீன கிராமங்களே அழிக்கப்பட்டன. மெனாச்சம் பெகின் ஏற்கனவே ஒரு இஸ்ரேலிய பிரதமர் இருந்தார். அவருடைய வீரமிக்க சாதனை என்னன்னா இந்த ஊரை அழிச்சு 280 பேரை கொண்டுட்டாருங்கிறது தான். இப்படி பல இஸ்ரேலிய யூத தலைவர்களுக்கெல்லாம் இந்த போன்ற சாதனை பட்டியெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால்தான் முதல்ல இஸ்ரேல் நாட்டை உருவாக்கும் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு, அவர் ஒன்றும் அரசியல் ஈடுபட்டவர் இல்லை, இந்த ஒன்றை தவிர அவர் ஒரு யூதர்ங்கிறது தான். அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவரா இருங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு அரசு தலைவர் பதவியை காட்டிலும் E=mc² என்ற வாய்ப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி அறிவிச்சுட்டு வரமாட்டேன். நான் அடிக்கடி அப்துல் கலாமோட ஒப்பிட்டு பாக்குறது உண்டு. APJ அப்துல் கலாம் கூப்பிட்டோட போய் உட்காந்துட்டார், அவர் அதை மறுத்துட்டார். அது போல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த நடவடிக்கைகளில் என்னன்னா, இப்ப சோவியத் யூனியன் மற்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அவங்க மேற்கத்திய நாடுகளும் ஒத்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நலன்கள் முக்கியமா இருக்கு. என்ன கிழக்கு ஐரோப்பா சோவியத் படை நுழைந்ததாலும் உள்ளூர்ல பொதுவுடைமை சக்திகள் தலைமையில் நடந்த போராட்டத்தினாலும் அவையெல்லாம் விடுவிக்கப்பட்ட அரசுகளாக மாறிக்கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பெர்லின்ல பாதி மேற்கு பெர்லின் கிழக்கு பெர்லின் பிரிச்சு கிழக்கு பெர்லின் இவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஜெர்மனியில பாதி இருக்குது, யுகோஸ்லாவியா. இதற்கு மேற்கத்திய நாடுகள் ஒத்துக்கொள்ளணும். இயல்பாவே யூதர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அனுதாபம் பச்சாதாபம் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனா ருஷ்ய யூதர்கள் கூட வெளியேறி போறாங்க. எங்க போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு போறாங்க, அவங்களுக்கான ஒரு நாட்டில் வாழ்வதற்காக. சோவியத் யூனியனுடைய பங்கு பெரிய பங்கு எதுவும் இல்லை இதை தடுப்பது. அப்ப வெளியேற்றாங்க. என்னென்ன அரபு நாடுகளுக்கு அவங்க உதவிகள் செஞ்சாங்க, ஆயுதம் கொடுத்தாங்க, வாயளவில் அனுதாபம் தெரிவிச்சாங்க. இந்த ஏற்பாட்டுக்கு நேர் எதிராக அவங்க நிக்கல. அப்படி நடந்துதான் அந்த பாலத்தீனர்கள் வெளியேற்றப்படும் போது கடைசியா இந்த பாலத்தீன தாயகத்தில் மிச்சம் இருந்த செக்கோஸ்லோவேக்கியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கியதும் உண்மையாக இருக்கலாம். எனக்கு உறுதியா தகவல் தெரியல, இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இயல்பா அவங்களும் செக்கோஸ்லோவேக்கியாவும் இந்த யூத இன அழிப்பு, ஏன்னா நம்ம இவருடைய ஜூலியஸ் பூசி கதையை படிச்சோம்னா எப்படி நாஜி படைகளால் அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னா தெரியும். நாஜி எதிர்ப்பு என்பது யூத பரிவாக மாறுகிறது. அதுதான் இது அப்போதைக்கு இருந்தது. அப்ப என்ன, எல்லோரும் அடங்கிய யூதர்கள் பாலத்தீனர்கள் எல்லோரும் அடங்கிய ஒரு மதச்சார்பற்ற ஒரு சுயேட்சையான தற்சார்பான ஒரு குடியரசை அமைப்பது என்ற ஒரு ஜனநாயக தீர்வா இருக்கலாம். இப்பயும் இஸ்ரேலுக்குள்ள அது போன்ற சக்திகள் இருக்காங்க, இந்த கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவங்க இருக்காங்க. எதிர்காலத்தில் அப்படி நடக்கவும் வாய்ப்பு உண்டு. இப்ப வாய்ப்பு இல்ல, எதிர்காலத்தில் உண்டு. அது அவங்க செக்கோஸ்லோவேக்கியா ஸ்டாலின் கட்டளைப்படி செய்தார்களா இல்லையா அது நமக்கு தெரியாது, உறுதி இல்லாத தகவல் எனக்கு. அப்படி இருந்தாலும் சரி, இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால வேண்டிய என்ன நடந்துச்சுன்னா, மேற்கு கரை ஜோர்டான் ஒரு ஆறு இருக்கு. ஜோர்டான் ஆற்றினுடைய கிழக்கு கரையில தான் ஜோர்டான் நாடு இருக்கு. அதனுடைய மேற்கு கரை பாலத்தீனத்துக்கு சொந்தமானது. அதே போல எதிர்பக்கம் இஸ்ரேலுடைய இன்னொரு பக்கத்துல காசா முனை என்று ஒரு பகுதி இருக்கு, காசா ஸ்ட்ரிப் என்று பெயர். அது சினாய் தீபகற்பத்தில இருந்து அப்படியே அந்த மேப் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னால் அந்த வரலாறு பார்த்தோம்னா நான் இந்த உங்களுக்கு வரைபடத்தோடு நான் சொல்லுவேன், ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அது பாலத்தீனத்துக்கு சேர்ந்தது. இந்த ரெண்டு தான் மிச்சம், பாக்கி எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டான். இந்த பின்னணி தான் உங்களுக்கு 48 நடந்துச்சு. அடுத்து 56 சுயஸ் கால்வாய் தொடர்பான போர் நடக்குது. நம்ம இன்னைக்கு அதுக்குள்ள விரிவா போக முடியாது. அதுக்கு பிறகு 67 தான் அந்த 6 நாள் போர் என்று ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. என்னன்னா, இந்த மேற்கு கரையையும் பிடிச்சிட்டான், காசா முனையும் பிடிச்சிட்டான், அதுல இருந்து சுயஸ் கால்வாய் கரை வரைக்கும் வந்து சினாய் குடாநாட்டையும் பிடிச்சிட்டான். அப்படியெல்லாம் பிடிக்கும் போது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டான். ஜோர்டான் மேற்கு கரையிலையும் இப்ப அவனுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியா மாறிடுச்சு. இந்த பின்னணியில் தான் இன்னொரு காரணி நம்ம என்ன சொல்லணும்னா, பாலஸ்தீனர்களுடைய தாயக மீட்பு போராட்டம் என்பது அரபு நாடுகளை சார்ந்து இருந்துச்சு. ஏன்னா 60களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு என்று ஒரு விடுதலை இயக்கம் என்று உருவாகி பின்னால வர்றாங்க. 64 தான் PLO வருது.
யாசர் அரஃபத் கெய்ரோ பல்கலைக்கழக மாணவர். எனக்கு அந்த வரலாற்றுக்குள்ள இன்னைக்கு நான் போக விரும்பல, அந்த தலைப்பு பிறகு நம்ம எடுத்துக்கோம். இந்த 67 இந்த 6 நாள் போர் நடக்குது. இந்த 67 போரில் மேற்கு கரையும் போச்சு, தாசாமுனையும் போச்சு, இந்த கோலன் சிகரம் என்று சிரியாவுக்கு சொந்தமான பகுதி கோலன் ஹைட்ஸ் அதுவும் போச்சு. ஆக இஸ்ரேல் எல்லா பக்கம் விரிவுபடுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் அமெரிக்காவுடைய ஆதரவு இருந்துச்சு. இந்த அரபு நாடுகளுக்கு சோவியத்தினுடைய ஆயுத உதவி இருந்துச்சு, ஆதரவான வார்த்தைகள் இருந்துச்சு. அதுக்கு மேல வேற ஒன்னும் தடுக்க முடியல. 67 போருக்கு பிறகுதான் 73ல ஒரு போர் வெடிக்குது. அந்த போருக்கு பேர் தான் யாம் கிப்பூர் வார் என்று பேர். யாம் கிப்பூர்னு சொன்னா என்னன்னா, இப்ப சபாத்துன்னு ஒரு வார்த்தை உண்டு. சபாத்துன்னா என்னன்னா 7வது நாள். என்ன அர்த்தம்? யூதர்கள் சனிக்கிழமைய சபாத்துன்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைய சபாத்துன்னு சொல்றாங்க. உலகத்தை படைத்த பிறகு 7வது நாளில் போய் ஓய்வு எடுத்துக் கொண்டார் அப்படின்னு ஒரு கதை. அப்படி அவர் 7வது நாளில் ஓய்வு எடுத்துக் கொண்டதால் அதை எல்லோரும் ஓய்வு அன்றைக்கு உபவாசம், அன்றைக்கு முழுக்க இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்கணும், வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். கூடாது, பேசக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. சேகர் மியூட் பண்ண சொல்லுங்க. யார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். ஐயா சேகர் ஐயா, சேகர் ஐயா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. போட்டாச்சா? மகிழன் தோழர் நீங்க இல்லாட்டி அவரை மியூட் பண்ணுங்க தோழர். இதான் வந்து பண்ணியாச்சுங்க. மார்க்ஸ் வந்து முதல்ல ஒரு இடத்துல வேடிக்கையா சொல்லுவார், ஒரு முதலாளி விடுமுறை கொடுக்க மாட்டான் பாரு தொழிலாளருக்கு, கண்டினியூங் ப்ராசஸ். இப்ப கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, என்ன கொரோனா வந்தாலும் சில தொழிற்சாலையில விடுமுறை கிடையாது. ஏன்னா இரவு பகலா தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும். அது மாதிரியான ஒரு தொழில் செயல் வழி அது மாதிரி ஒருத்தர் வேலை வாங்கி கொண்டே இருப்பார். மார்க்ஸ் சொல்லுவாரு, அவர் ஒரு சபாட்டேரியன் சொல்வார். அதாவது அந்த கிழமையில வேலை செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப புனித கொள்கையா கொண்டவர். ஆனா அந்த நாள்ல அவர் வந்து தொழிலாளர்களை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார், கட்டாயப்படுத்தி வேலை வாங்கி கொண்டே இருப்பார். இப்ப இதைத்தான் வந்து இந்த சபாட்டேரியன்ஸ், அதுல வந்து யூதர்கள் ரொம்ப கண்டிப்பானவங்க. இப்ப கிறிஸ்தவர்களும் கண்டிப்பா இருக்கணும். அன்னைக்கு வெறும் வழிபாட்டுக்கான ஒரு நாள் மட்டும்தான், வேற எதுவும் செய்யக்கூடாது, அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, ஓய்வா இருக்கணும். கடவுள் ஓய்வு எடுத்துக்கொண்ட நாள் அது. அந்த நாட்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இதுன்னா அதுதான் யோம் கிப்பூர். இந்த யோம் கிப்பூர் என்று வருகிற அந்த ஆண்டில் ஒரு நாள் தான் யூதர்களுக்கு ஆக புனிதமான நாள். ஒரு முறை இஸ்ரேலினுடைய பிரதமர் ஒரு சனிக்கிழமை அலுவலகத்துல உட்கார்ந்து இருந்தாருங்கிறது ஒரு செய்தி ஆகி ஒரு பெரிய நெருக்கடியா அவருக்கு தோன்றிடுச்சு. நீ மத கட்டளைகளை மீறிட்ட, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அது ஒரு கமாண்ட்மெண்ட், அந்த கமாண்ட்மெண்ட்டை நீ மீறக்கூடாது என்று அவங்க கடுமையா சாடினாங்க. அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற யோம் கிப்பூர்னு சொன்னா அதுக்கு பேரு ஆங்கிலத்துல டே ஆஃப் அட்டோன்மெண்ட், கழுவாய் தேடும் நாள். நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு கழுவாய் தேடணும், பிராயச்சித்தம் தேடணும்னா அதற்குரிய நாள் அது. அதை நீங்க மீறினீங்கன்னா அது பாவச் செயல், இறைவனுக்கு எதிரான ஒரு குற்றம், இறை குற்றம், தெய்வ குற்றம். அந்த யாம் கிப்பூர் நாள் 1973 அக்டோபர் மாதத்துல அந்த யாம் கிப்பூர் நாள் வருது. அதே மாதம் தான் இஸ்லாமியர்களுக்கான ரம்ஜான் மாதம். அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு திடீர் தாக்குதல் நடத்தப்படுது. 2 அரசுகள், எகிப்தும் சிரியாவும், பாலத்தீனர்கள் 2 படைகளிலும் முன்னணி பங்கு வைத்தார்கள் என்று செய்திகள் சொல்லுது. ஆனா வரலாற்றில் சரியா அது பதியப்படல. அந்த எகிப்தினுடைய தாக்குதல் என்பது சுயஸ் கால்வாயை கடந்து அந்த கரைக்கு போய்
அவங்க தாக்குதலை நடத்தி அந்த சினாய் பாலைவனத்தில் முன்னேறி சென்றாங்க. முன்னேறி சென்று இஸ்ரேலிடமிருந்து அதை கைப்பற்றிடுறாங்க 2-3 நாளைக்குள்ளேயே. அதே போல சிரியா கோலன் சிகரத்தை கைப்பற்றுறாங்க. ஆனா திருப்பி அவன் அடிக்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு சிரியாவிற்குள் நுழைகிற அளவுக்கு அவன் முன்னேறி வந்துடுறான். இங்கேயும் அவன் கெய்ரோவை நோக்கி முன்னேறான் திருப்பி இஸ்ரேல் வந்து. ஆனால் இந்த தாக்குதல் தான் ஒரே ஒரு நம்பிக்கை அரபியர்களுக்கு கொடுத்தது, இஸ்ரேலை தோற்கடிக்க முடியும். நாம் உருப்படியா வேலை சோவியத் யூனியன் கொடுத்த சாம் ஏவுகணைகள் இது ரொம்ப முக்கியமான பங்கு வைத்தது. சுயஸ் கால்வாயின் இந்த கரையிலிருந்து சாம் ஏவுகணைகள் போய் தாக்கக்கூடிய தொலை வரைக்கும் அவர்கள் முன்னேறினார்கள் என்று ராணுவ வல்லுநர்கள்லாம் எழுதுறாங்க. இந்த யோம் கிப்பூர் போர் தான் ஒரு திருப்பம் ஏற்படுத்தி. என்னன்னா எல்லா அரபு நாடுகளும் இப்போது ஒன்றுபட்டாங்க. அரசர்கள் விரும்புறாங்களோ இல்லையோ இதுல ஒன்றுபட வேண்டிய ஒரு கட்டாயம், இல்லைன்னா இஸ்ரேல் அடியோடு எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விடும் என்ற ஒரு அச்சம் எழுந்தது. அதுக்கு அவங்க முக்கியமாக பயன்படுத்திய ஒரு கருவி என்னன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு கருவி என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற பெட்ரோல். ஒபெக் என்று ஒரு அமைப்பு ஏற்கனவே இயங்கிட்டு இருந்துச்சு, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு என்று பெயர். இந்த அமைப்பில் பெரும்பாலான நாடுகள் அரபு நாடுகள், முக்கியமா சவுதி அரேபியா, அப்புறம் மற்ற நாடுகள் இருந்தாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, பெட்ரோல் உற்பத்தியை குறைக்கணும், விலையை கூட்ட செய்யணும். இது அமெரிக்காவுக்கெல்லாம் பெட்ரோல் அனுப்பக்கூடாது. அமெரிக்கா, ஹாலந்து எது முக்கியமா இஸ்ரேலுக்கு ஆதரவு நாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அந்த ஆயில் எம்பார்கோன்னு சொல்லப்படுறது அதுதான். வரலாற்றில் மிகப்பெரிய முதல் ஆயில் எம்பார்கோ அதுதான். ஒபெக் நாடுகள் எடுத்த முடிவு, குறிப்பா அரபு நாடுகள் எடுத்த முடிவு தான். ஏன்னா ஒபெக் நாடுகள்ல அரபு நாடுகளுக்கு வெளியில இருக்கக்கூடிய சோவியத் யூனியன், வேறு சில நாடுகள் மட்டும்தான். அவங்களுக்கு அதுல பெரிய இவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வலிமையோ செல்வாக்கோ இல்லை. அப்ப அமெரிக்கா ஒரு நெருக்கடிக்கு உள்ளானுச்சு. ஏன்னா ரொம்ப காலமாவே அவங்க கேஸ்ன்னு சொல்லுவாங்க பெட்ரோலை, கேசோலின் என்பதனுடைய சுருக்கம். அதற்கு குறைந்த விலையில் சப்சிடைஸ் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னா நாடு இயங்காதுங்கிற அளவுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக முற்றியது. இந்த ஒபெக் நாடுகளுடைய இந்த தடை என்பது முற்றியது. அந்த நிலையில் தான், அந்த பின்னணியில் தான் அப்ப நிக்சன் நாட்டுடைய அதிபராக இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, கிசிஞ்சர் அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப டாலர் விடுபட்டது. அதான் இப்ப இவங்க ஏற்கனவே நிறைய அந்த பாலத்தீனர்களும் சரி, எகிப்தியர்களும் சரி நிறைய பேசினாங்க. நாம இஸ்ரேலுக்கு இடமே கிடையாது, இஸ்ரேலை அடியோடு அழிப்போம், கடலுக்குள் மூழ்கடிப்போம் எல்லாம் பேசினாங்க. ஆனா இந்த போர் முடிந்ததற்கு பிறகுதான் கேம்ப் டேவிட் உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. இப்ப ஜிம்மி கார்ட்டர் அதிபராக இருந்தார். அவருடைய இடத்துல போய் 2 நாட்டினுடைய அதிபர்கள் பேசினாங்க. எகிப்து பாலத்தீனர்களுக்கெல்லாம் போராடலைங்கிறது தெளிவுபடுத்திடுச்சு. அவங்க நிலத்துக்கு போராடினதை காட்டிலும் இஸ்ரேலோட சமாதானம் செய்து கொள்வதற்காக போராடினாங்க. எல்லா அரபு நாடுகளையும் அவங்க காட்டி கொடுத்துட்டு தனியா ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டாங்க. அதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். பாலத்தீனர்களுக்கான உரிமைகள் பற்றி எல்லாம் அந்த ஒப்பந்தம், நம்ம இந்தியா போய் ஸ்ரீலங்கா கூட ஒப்பந்தம் பண்ணிச்சு பாருங்க, ஈழத்தின் எதிர்காலத்தை நாங்க தீர்மானிக்கிறோம். கிட்டத்தட்ட இதே போலதான், கேம்ப் டேவிட் போலவே தான். இன்னொரு வகையிலும் கேம்ப் டேவிட் போலவே தான் சொல்லலாம். இந்த கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்துக்காக தான் சதாத் துரோகியாக அறிவிக்கப்பட்டு அன்வர் சதாத் சுட்டுக் கொல்லப்பட்டார். துரோகத்தினுடைய விளைதான் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை. நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த போரை தொடர்ந்து வந்த பெட்ரோலிய அமெரிக்க டாலருக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியும், அமெரிக்கா இப்போது ஒரு தந்திரம் செய்தார்கள். என்னன்னா, எந்த சவுதி அரேபியா தங்களுக்கு தடை விதித்ததோ அந்த சவுதி அரேபியாவோடு சமரசமாக்கி பெட்ரோ டாலர் என்ற ஒன்றை உருவாக்கி சவுதி அரேபியாவோட அவங்க இணங்கி போயிட்டாங்க. இது நம்ம சமந்தாவினுடைய அந்த டாலருக்கு வந்த வாழ்வுங்கிற அந்த கட்டுரையில் மிக விரிவா இந்த செய்திகளை ஒரு கதை சொல்வது போல சொல்லியிருக்காங்க. படிச்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு இந்த தலைப்பு ஏன்னா சதாத்து துரோகிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஏனென்றால் சதாத்து தன்னாட்டை மீட்பது பற்றி ஒப்பந்தம் போட்டுகள் நமக்கு ஆட்சேபனை இல்லை. நீ சினாயை விட்டுக் கொடு, எதை வேணாலும் விட்டுக் கொடு.
பாலத்தீனத்தை விட்டுக் கொடுக்கறதுக்கு நீ யார்? பாலத்தீன உரிமைகளை பற்றி நீ எப்படி ஒப்பந்தம் போட முடியும்? அரபு நாடுகள் அனைத்தும் பாலத்தீனர்கள் பக்கம் நிக்க முடியும், நிக்க வேண்டிய நாடுகள். எல்லா நாடுகளையும் விட்டு எல்லா நாடுகளுமே புறக்கணிச்சுட்டாங்க. எகிப்தை தனிமைப்படுத்தினாங்க. எகிப்தோட யாரும் சேர்ந்து இல்ல. ஒரு காலத்தில் கேமல் அப்தல் நாசர் என்பவர் ஒரு எகிப்திய தேசியவாதியா இல்ல, அவர் அரபு தேசியவாதியாக இருந்தார். லெபனானையும் மன்னிக்கணும், லிபியாவையும் எகிப்தையும் ஒரே நாடாக இணைக்க வேண்டும் என்ற கொள்கை அவருக்கு இருந்துச்சு. அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சாங்க. அரபு நாடுகளை ஒன்றுபடுத்துகிற ஒரு முயற்சி இருந்துச்சு. அதனால வேண்டி இந்த சதாத் செய்த துரோகம், அதுல சந்தேகம் இல்லை. அவர் அமெரிக்காவுக்கு பணிந்தும் அமெரிக்காவோட இணக்கமாக போறதுக்கும் எல்லாம் செஞ்சார். உங்களுக்கு இவங்களை பெருசா நம்பிக்கொண்டிருந்த சோவியத் யூனியனும் ஒண்ணும் அவங்களெல்லாம் தடுக்க முடியல. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அந்தந்த நாடுகளிலும் மக்களுக்கு எதிரிகளா இருந்தவங்க தான் இவங்க. ஆனா இந்த சர்வதேச அரசியலுக்காக வேண்டி இவர்களை எல்லாம் சோவியத் யூனியன் முட்டு கொடுத்து வச்சிருந்துச்சு. பாலத்தீனர்களுக்கு அது ஒரு துரோகமாக தான் செய்யப்படுது. இதே பிற்காலத்தில் லெபனான் மீது படையெடுக்கும் போதெல்லாம் அவங்க பாலத்தீனர்களும் அங்கிருந்த முஸ்லிம் முன்னணி அமைப்பினரும் எதிர்த்து போரிட்டார்கள். இஸ்ரேலை தோற்கடிக்க முடியும் என்பதை பிற்காலத்தில் அவர்கள் மெய்ப்பித்து காட்டினாங்க. எல்லாம் கடந்து அப்புறம் ஆஸ்லோ உடன்படிக்கை எல்லாம் வந்துச்சு. நான் இன்னைக்கு அந்த வரலாற்றுக்குள்ள போல ஆஸ்லோ உடன்படிக்கை பற்றி எல்லாம் விரிவா பேசணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க ரெண்டு முனையில எப்படி இருக்கிறாங்க. மேற்கு கரையில ஒரு அத்தாரிட்டி, ஏன்னா இந்த போருக்கு பிறகு ஏற்படுகிற அந்த இதுலதான் இந்த ஆஸ்லோ உடன்படிக்கையில தான் மேற்கு கரையில ஒரு பாலத்தீன அத்தாரிட்டி, காசா முனையில ஒரு அத்தாரிட்டி ஏற்படுத்துவது, கொஞ்சம் கொஞ்சமா அதை அரசுகளாக மாற்றிக்கொள்வது. ஆனா ஜெருசலத்தை எல்லாம் இஸ்ரேல் தன்னோடு இணைத்துக் கொண்டு விட்டது. இன்னமும் அது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கு. நான் அந்த சர்ச்சைக்குள்ள போறேன். இப்ப நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுதான் ஒரு புது தாராளியத்தை உலக அளவில் உறுதிப்படுத்திய நிகழ்வுகள். இந்த பின்னணிக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப இதற்கூடாக டாலர் உலகப்பணம் என்ற நிலையை இழந்ததற்கு பிறகும் எப்படி அமெரிக்கா தன்னுடைய முதன்மையை ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது, அது எப்படி உலகம் முழுவதையும் இது போன்ற மூலதன ஏற்றுமதிக்கும் தன்னுடைய புதிய காலனி ஆதிக்க முறைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க முக்கியமானது. இப்ப இதில் நம்ம எங்க வந்துடுறோம்? இந்த புது தாராளியத்திற்கு, நியோ லிபரலிசத்திற்கும் இந்துத்துவத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த செய்திகளுக்குள்ளதான் நம்ம போகணும். அதை மட்டும் நான் சுருக்கமா குறிப்பிடுறேன். பின்னால மற்ற எல்லா செய்திகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சென்ற முறையே பேசும்போது சொன்னேன், எப்படி இந்த அயல் முதலீட்டை இந்தியாவிற்குள் பெருமளவில் அனுமதித்ததன் மூலமாக, அமெரிக்க வல்லரசியத்திற்கு தோதான கொள்கைகள் மூலமாக, தொழிற்சங்கங்களை ஒடுக்கியதன் மூலமாக இந்த புது தாராளியத்திற்கான அடித்தளங்களை இந்திராவே ஏற்படுத்த ஆரம்பிச்சார். நீங்க 69 அவர் முன்வைத்து பேசிக் கொண்டிருந்த திட்டங்கள்லாம் வேற. அப்பதான் இந்த பிரஜா சோசிஸ்டுகள்லாம் அவரோட போய் சேர்ந்தாங்க. சந்திரசேகரிடம் நானே நேரில் ஒரு பயிற்சி முகாம்ல கேட்டேன், நீங்க ஒரு சோசியலிஸ்ட் தானேன்னு கேட்டேன். எஸ், என்ன சந்தேகம் உங்களுக்குன்னு கேட்டார். எப்படி நீங்க காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, காங்கிரஸ் ஒரு பரந்த இயக்கம், இதுல பல ட்ரெண்ட்ஸ் உண்டு. இப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன் இதுல இருந்தாரு, ஏகேஜி இருந்தாரு, இஎம்எஸ் இருந்தாரு, கம்யூனிஸ்டுகள் அதுல இருந்திருக்கிறாங்க. அதுபோல இந்த இந்திரா காந்தி சில முற்போக்கான கொள்கைகளை அறிவிச்சாங்க. வங்கிகள் நாட்டுடைமை, ராஜமானிய ஒழிப்பு, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் சேருங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்ம குழுக்களா இருந்து என்ன பண்ண போறோம், இதில் இணைந்து ஒரு பெரிய இயக்கமா போகலாமே என்று நம்ம நம்பினோம். அப்ப நான் கேட்டேன், அப்ப காங்கிரஸ் மூலமா சோசியலிசத்தை அடைய முடியும் என்று நம்புகிறீர்களா? ஏன்னா ஏற்கனவே இது போன்ற ஒரு மாயை கற்பனையை வளர்ப்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய பங்கே உண்டு. மோகன்குமார் அவங்களும் அங்கேயே போய் சேர்ந்துட்டார் சுத்தமா. எது கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருந்துகிட்டு காங்கிரஸ் ஆதரிக்கிறத விட காங்கிரஸ்குள்ளே போய் காங்கிரஸ் ஆதரிக்கலாம் இல்லையா? 1971 கலைஞர் காங்கிரஸோட உடன்படிக்கை கண்டு ஒண்ணுக்கும் உதவாத காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற இடங்களை ஒதுக்கிய போது காங்கிரஸோட உடன்பாடு இருந்தா மட்டும்தான் தேர்தலில் போட்டி போடுவோம் நிபந்தனை விதித்தவர் மோகன்குமார் அவங்களாம். அப்புறம்தான் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவர் தேர்தலில் போட்டி போட்டார். அதனால வேண்டி இதெல்லாம் சோசியலிசத்தை கட்டமைப்பதற்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 75 நெருக்கடிகளை காலம் என்பது முழுக்க முழுக்க அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாலேயே அசோக் மேத்தான்னு ஒருத்தர் நிதித்துறை அமைச்சராக வைத்திருந்தார். அவர் பேசினார், மேடையில் பேசி நானே கேட்டிருக்கேன். இந்திய தாயின் கருப்பையை அமெரிக்க முதலீடுகளுக்கு திறந்து விட வேண்டும்னு பேசினார். அவர் முன்வைத்த சீர்திருத்தம் மாற்றம் என்பது அவ்வளவுதான். அதுபோல ஒவ்வொரு
கட்டமாக மாறி நெருக்கடி காலத்திற்கு பிறகு நான் போன முறை அதை விளக்கமா சொன்னேன். எப்படி IMF-ல போய் இவங்க கடன் வாங்கினாங்க, அதற்கான நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் பின்னால வரக்கூடிய அந்த புது தாராளியத்துக்கான அடிப்படைகளாக அமைந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் ராஜீவ் காந்தி. அது 91ல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நிகழ்வா, அது வரைக்கும் இருந்த ஒரு அமைப்பு குலைந்து போய் சோவியத் தலைமையிலான அமைப்பு, சோசியலிச அமைப்போ சோசியலிச பாணி அமைப்போ அமெரிக்காவுக்கு போட்டியான இன்னொரு அமைப்பாக இருந்தது. இந்தியா போன்ற நாடுகள் ரெண்டு பக்கமும் கையை நீட்டி கொண்டு கயிற்றில் நடக்க முடிஞ்சிச்சு. ரெண்டு பக்கத்திலிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. ஒரு பக்கம் கிடைக்காது, இன்னொரு பக்கம் பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. ரெண்டு பேருக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சு. இப்ப அந்த வாய்ப்பு ஒரு முகாம் அழிந்து யூனிபோலார் வேர்ல்டு, ஒரு துருவ உலகம் என்று உலகம் மாறி போனதும் அந்த பின்னணியில் தான் 91 என்பது ஒரு புது தாராளியம் என்பது ஒரு அமைப்பாகவே இங்கே வந்து சேர்ந்தது. இந்த புது தாராளியத்திற்கு பொருத்தமான ஒரு கொள்கை, சாதிய மதவாத கொள்கை கொண்ட, வெளிப்படையாக கொண்ட ஒரு கட்சியாக பிஜேபி முன்னுக்கு வந்துச்சு. அவர்களை உள்நாட்டு பெருமுதலாளிகளும் பன்னாட்டு முதலீடுகளும் சேர்ந்து வளர்த்து விட்டாங்க. அதுலதான் என்ன முக்கியமா பேசப்பட்டுச்சுன்னு சொன்னா, பிற்காலத்தில் இந்த குஜராத்தி மாடல் என்பதுதான். என்ன குஜராத்தி மாடல்? அதுல இருந்து நம்ம தெளிவா ஒரு சின்ன ஒரு கேப்சியூலுக்குள்ள வச்சு பார்க்கலாம் புது தாராளியத்துக்கும் இந்துத்துவத்துக்குமான உறவை. பல முதலீடுகளையும் கொண்டு வந்து குவிப்பதற்கான ஒரு களமாக குஜராத்தை மாற்றுவதற்கு ஒன்று, ஒரு பாப்புலிஸ்டான தோற்றம், அவர்களுக்கு வந்து ஒரு ஜனரஞ்சகமான, மக்கள் விரும்பக்கூடிய, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தோற்றம் ஒரு பக்கம். அதற்கேற்ற முழக்கங்கள், மக்கள் எதிர்த்து ஒன்றுபட விடாமல் தடுப்பதற்குரிய சாதிய மதவாத சிந்தனைகள், அதற்கான வேலைகள், இதற்கு ஒரு பொருத்தமா இருந்தார். இன்னொரு பக்கம் ஒரு முரட்டுத்தனமான அடியாள்தனமான அரசியலின் மூலம் எல்லாவற்றையும் சந்திப்பது, சமாளிப்பது. காங்கிரஸ் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காலியா போச்சு. இவ்வளவுக்கும் குஜராத் தான் அந்த பெரிய நவநிர்மாண சமிதி போராட்டம்லாம் நடந்த இடம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் அதை காலி பண்ணிட்டார். RSS பார்த்துச்சு, நமக்கு பொருத்தமான கேண்டிடேட் இவர் உருவாயிட்டார் என்று பார்த்துதான் ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் ஒரு அடித்தளம் விட்டு வைத்திருந்தார்கள். இவரை கொண்டுட்டு வந்து ப்ராப்பர் பண்ணாங்க, மேல கொண்டு வந்தாங்க. இவர் இந்த குஜராத் மாடல் உண்மையில என்னங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த கொரோனா நெருக்கடி காலத்திலையும் தெரிஞ்சு போச்சு. குஜராத்திய வளர்ச்சி என்பது, குஜராத் மக்கள் எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டாங்க என்பது எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையான உண்மைகள். இறுதியா நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த அரசு, காங்கிரஸ் வந்து இதற்கு ஈடு கொடுத்து எதிர்ப்பு கொடுக்கணும்னா அது இந்துத்துவ எதிர்ப்பு சக்தியா இருக்கணும். அதனுடைய பொருளியல் கொள்கையும் அதனுடைய தேசிய கொள்கையும் அப்படியே பாஜகவோட கொள்கை தான். அதனால் இந்துத்துவத்திலிருந்து அதனால் பெருசா விலகி நிற்க முடியாது, விரும்பினாலும் விலகி நிற்க முடியாது. ராகுல் காந்தி என்ன பண்றாரு? நான் பூணூல் அணிந்த பிராமணன் என்று அறிவித்துக் கொள்றார். என யாரோ நினைச்சிடாதீங்க என்று இந்துத்துவ ஆற்றல்களுக்கு தன்னை மிகவும் வேண்டப்பட்டவராக அவர் கற்றுக்கொள்ள, ஜானூதாரி பிராமின் என்று அவர் தன்னை அறிவித்துக் கொண்டார். வேண்டுமென்றே தேர்தல் பிரச்சாரங்களின் போது கோயிலுக்கு கோயில் போய் தன்னை நிரூபித்துக் கொண்டார். குஜராத் மாடலை எதிர்த்து, இந்த மாடலை எதிர்த்து இன்னொரு மாடலை அவர்களால் முன்வைக்க முடியல. அவரை எப்படி ஜெர்மனியில ஹிட்லர் வந்து ஒரு ஆரிய பெருமை பேசினானோ அது போல ஒரு இனப்பெருமை பேசக்கூடிய ஒரு அரசியலை மோடி முன்வைக்கிறாரே. உலகந்தழிய முதலீட்டாளர்களுக்கு அவர் நம்பிக்கை ஊட்டுகிறார். எவ்வளவு சுலபமா குஜராத்திய இஸ்லாமிய இனக்கொலையை ஒட்டி மோடிக்கு விசா கொடுக்காம இருந்த அமெரிக்கா சர்வசாதாரணம் அவரை ஏற்றுக்கொண்டுதான். அதே ட்ரம்பை கொண்டு வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்துறார். அவன் இவர் அழைச்சிட்டு போய் ஹோதி மோதியா என்ன ஒண்ணு நடத்துறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் நடத்துகிறான். அப்ப இப்ப என்னன்னா, இந்த பக்தர்கள், பக்தர் அல்லாதவர்கள், தேசப்பற்றாளர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், இதுக்கு எது கருவியா இருந்தாலும் கிடைக்கும். அப்ப இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர். அதை தாக்கி முஸ்லிம்களுக்கு எதிராக நான் தான் உறுதியான ஆள்னு காட்ட பார்க்கிறான். இப்ப கடைசியா லட்சத்தீவு 95 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியில
என்னென்ன செய்ய முடியும், மாட்டுக்கறி தடையிலிருந்து தடுப்பு காவல் சட்டத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லா விதத்திலும் இவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. இது வந்து ஒரு வரலாற்று உண்மை என்னன்னா, இவங்க விரும்பக்கூடிய இந்த ஆதியில வந்த மூஞ்சே, சவர்கார், கோல்வால்கர், இந்த வரிசையில் இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் வரைக்கும் விரும்பக்கூடிய இந்து ராஷ்டிரத்துக்கான மிகச்சிறந்த முன்மாதிரி ஹிட்லருடைய நாஜி அரசாங்கம் தான், இல்ல முசோலினுடைய பாசிஸ்ட் அரசாங்கம் தான். ஏன்னா இவங்க பாக்குறது என்னன்னா, ஒரு நவீன காலத்திற்குரிய தொழில்நுட்ப வளர்ச்சி, முதலீட்டு பெருக்கம், பெருங்குழுமங்கள், இவற்றையும் இந்த 10ஆம் வசலித்தனங்களையும் அவர்களால் திறமையாக இணைக்க முடிந்தது. அவர்கள் யூத எதிர்ப்பை முன்வைத்தது போல இவங்க முஸ்லிம் எதிர்ப்பை முன்வைப்பது. அவர்கள் பேசிய பெருமையை போல இவர்கள் கட்டுக்கதைகள், வரலாற்றில் கட்டுக்கதைகள், அவர்கள் வந்து தங்களை பற்றி கட்டுக்கதைகளை, ஆரியர்களை பற்றி உருவாக்கினாங்க. இவங்க சில கட்டுக்கதைகள் வச்சிருக்காங்க. ராமன் 1,00,000 வருஷமா இருக்கிறான், இதுக்குன்னு ஒரு கல்ச்சரல் குழுன்னு ஒண்ணு போட்டாங்க இல்லையா, அதுல கலந்துகிட்ட ஒரு பேராசிரியர் வந்து வெளிப்படுத்தினார், எங்களுடைய ஒரே நோக்கம் பாரத பண்பாடு ரொம்ப லட்சக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையானது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் இல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால பண்பாடு கிடையாது, நாகரிகம் கிடையாது. எங்க இருந்து பாரத பண்பாடெல்லாம் வரும்? ஒரு பண்பாடு வராது, தமிழ் பண்பாடும் வராது, இந்தி பண்பாடும் வராது. இது போன்ற நிலைமைகள். அதே போல ஒரு கல்வி கொள்கை, ரெண்டுக்கும் இணக்கப்படுத்தக்கூடிய, இந்துத்துவத்தையும் பெருங்குடும்பங்களுடைய நலனையும் இணக்கப்படுத்தக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை, எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன முக்கியமானா, இப்படி ஒரு அமைப்பை பற்றி ஒரு சிலருக்கு சில மயக்கங்கள் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூ லிபரலிசம் என்று வந்துருச்சுன்னா அது பழைய பிரபுத்துவ அமைப்பை போல அல்லது சாதி அமைப்பை போல சாதி கருதுவதில்லை. முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகுமானால் எல்லாரும் முதலீடு செய்யலாம், எல்லாரும் முதலாளியாகலாம், தலித்துகள் கூட தொழில் முனைவர்களாக மாறலாம், சாதி ஒடுக்குமுறைக்கு அது மாறாக இருக்கும். இது போன்ற சில கருத்துக்கள் நான் போன முறையே சொன்னேன். கெயில் ஓமெட்டிடம் இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சிலர் இந்த கருத்துக்களை ஒரு கட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனா இப்ப என்ன நிரூபணமாயிருக்குதுன்னா, இந்த புது தாராளிய காலம் என்பதுதான் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் பெருகி இருக்கக்கூடிய காலம், தலித்துகளுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வேலை வாய்ப்புகளையும் பறிக்கக்கூடிய காலம், தலித்துகளுக்காக செய்யப்பட்ட நிலச்சீர்திருத்தங்களை அகற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அவர்கள் ஓட்டாண்டிகளாக, நாடோடிகளாக துரத்தி அடிக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கு. இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற உண்மை. இது தொழிலாளர் வகுப்புக்கு எதிரான சுரண்டலுக்கும் இது பொருந்தும், தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறைக்கும் இது பொருந்தும். ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா எடுத்து விளக்கலாம். ஆனா ஒன்றைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பாச எதிர்ப்பு என்பது இந்த புது தாராளிய எதிர்ப்பு இல்லாமல் சாத்தியமில்லை. புது தாராளிய எதிர்ப்பு என்பது பழைய தாராளியத்தை மீட்பதற்காக அல்ல, பிற்போக்கு முதலியத்திடமிருந்து முற்போக்கு முதலியத்திற்கு திரும்பி செல்வதல்ல. அதுபோல் நடக்கவே நடக்காது வரலாற்றுல. முதலியத்தின் உச்சகட்டம் வல்லரசியம் என்றால், வல்லரசியத்தினுடைய மிக சமீபத்திய மிக அண்மைய கட்டம் என்பது புது தாராளியம் என்றால், புது தாராளியத்திலிருந்து நீங்கள் குமுகியத்தை நோக்கி செல்ல முடியுமே தவிர பழைய முதலியத்தை நோக்கி செல்ல முடியாது. இதான் அடிப்படை உண்மை. அதுக்கு போவதற்கு எது தடையாக இருக்கிறது? உழைக்கும் மக்கள் அதிகாரத்திற்கு, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்கு, தலித் மக்களுடைய விடுதலைக்கு, தொழிலாளர் வகுப்பினுடைய அணிதிரட்டலுக்கு தடையாக இருப்பது என்பது இந்த புது தாராளியத்தினுடைய அரசியல் கொள்கை. புது தாராளியத்தினுடைய அரசியல் என்ன? அதுதான் வல்லரசியம், ஏகாதிபத்தியம். இந்திய ஏகாதிபத்தியம் என்பதுதான் இந்திய புது தாராளியத்தினுடைய அரசு வடிவம். இந்த ஏகாதிபத்தியம் என்பது இந்திய பகுதிக்கு உட்பட்ட எல்லா தேசங்களையும் ஒடுக்குகிறது, எல்லா மொழிகளையும் ஒடுக்குகிறது. நீங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரே ஒரு முழக்கம் தேசிய விடுதலை தான். தேசிய விடுதலை அல்லாமல் நீங்கள் புது தாராளியத்தை வீழ்த்த முடியாது, இந்திய ஏகாதிபத்தியத்தை தோற்கடிக்க முடியாது. இந்தியாவை ஏகாதிபத்தியமாகவே ஒத்துக்கொள்ளாமல் புது தாராளியத்தை நீங்கள் எதிர்க்க முடியாது. இதுதான் புது தாராளியத்தை நாம் கற்றுக்கொள்கிற உண்மை. சாதி ஒழிப்பாக இருந்தாலும்,
சனநாயகமாக இருந்தாலும் சமூக நீதியாக இருந்தாலும் உடனுக்குடன் போராடி சில உரிமைகளை சலுகைகளை பெறுவது வேறு. ஒரு அடிப்படை தீர்வை நோக்கிய முன்னேற்றம் என்பது தேசிய விடுதலையை சார்ந்ததுதான். அதல்லாத புதுத்தாராளி எதிர்ப்பு என்பது நிறைவேற முடியாது. இதைத்தான் நாம் புதுத்தாராளிய எதிர்ப்பில் இந்த நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் இந்த பெரு முதலாளிகள் பெருங்குழுமங்கள் இதுக்கு தொடர்பில்லாதவர்கள் மாதிரி ஏதோ அரசு சில சலுகைகளை கொடுக்குது, பயன்படுத்திக்கிட்டு அவங்க வளர்றாங்க. விட்டுட்டு போங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் விவாதத்துல, அம்பானி அதானி மட்டுமா வளர்ந்துருக்கிறாங்க, முரசொலி மாறன் குடும்பம் வளர்ந்துருக்குது என்ன? ஆமா வளர்ந்துருக்கிறாங்க. யாரா இருந்தா என்ன? நம்ம அதுல ஒண்ணு தமிழ் முதலாளி குஜராத் முதலாளி நம்ம பார்க்கல, அவங்களும் அப்படி பார்க்கறது இல்லையே. அவங்க பெரு முதலாளிகள், அவங்க நம்ம தேசியத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது. எப்பயாவது அவங்க ஊர்கா மாதிரி தொட்டுக்கலாம், அதுக்கு நம்ம ஏமாற தயாரா இல்லை. தேசிய முதலாளிங்கிறதுக்கான வரையறை இந்த தேசிய இனத்தை சேர்ந்த முதலாளின்னு அர்த்தம் இல்லை. இந்த தேசத்தின் தொழில் வளர்ச்சியோடு தொடர்புடையவனாக, இந்த தேசத்திற்குள் முதலீடு செய்கிறவனாக, இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறவன் தேசிய முதலாளி. அவன் பிறப்பால் என்னவா இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி. அதனால வேண்டி இந்த பெரு முதலாளித்துவம் என்று சொல்வது அல்லது முற்றுரிமை முதலியம் ஏகபோக முதலியம் என்று சொல்வது, இந்த இந்திய அளவிலான இந்த பெரு மூலதனம் என்பது பன்னாட்டு மூலதனத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. இவங்களே பன்னாட்டு முதலாளிகள் தான். இப்ப அகர்வால் இருக்கிறான், லண்டன் பங்கு சந்தையில பதிவு பண்ணிட்டு இங்க ஸ்டெர்லைட் ஆலை நடத்தான். அவன் உலகம் மூலமும் அவனுடைய நிதி மூலதனத்தை ஏற்றுமதி செய்யலாம். அம்பானிகள் அதானிகள் அப்படிதான், மிட்டர்கள் அப்படிதான். இவர்களை இந்திய முதலாளிகள் சொல்றதே தப்பு. இவர்கள் பன்னாட்டு முதலாளிகள். இந்திய அரசு இவர்களுக்கு துணையா இருக்கு, அதே போல இன்னும் சில அரசுகள் துணையா இருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு அரசியலாக இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அதை ப்ராப்பர் பண்றாங்க, தூக்கி விடுறாங்க, அதற்கேற்ற ஊடகங்களை உருவாக்குறாங்க. இப்படி பல வழிகளிலும் இது நடக்குது. கல்விக் கொள்கை பற்றி பேசுறோம், பின்னால் அந்த புதுத்தாராளியமும் கல்வியும் பற்றி தனியா நம்ம பேசுவோம். ஒன்னே ஒண்ணுதான், கொத்தாரி ஆணையம்னு முதல் கல்வி ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை எங்க போச்சு? எப்படி காக்கா கலைஞர் கமிஷனை எடுத்துக்கவே இல்லையோ, எப்படி மண்டல் குழுவை எடுத்துக்கொள்ளாமல் முடிந்தவரை இழுத்தடித்து கடைசியில் எடுத்தாங்களோ, அப்புறம் அரைகுறையாத்தான் செயல்படுத்தி இருக்காங்களோ, எவ்வளவு கோத்தாரி கமிஷனை பத்தி யாருமே கவலைப்படுது. ஒரு கமிஷன் அமைச்சாங்க, கல்வி கொள்கை எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கிறதுக்கு. யாரை வச்சு அமைச்சாங்க தெரியுங்களா? அம்பானியும் பிர்லாவையும் நினைக்கிறேன், 2 பேரை வச்சு அமைச்சாங்க. எதுக்கு தெரியுமா? கல்வி என்ற சரக்கை எப்படி சிறப்பாக வணிகம் செய்யலாம் என்பதற்காகத்தான். ஏன்னா புதுத்தாராளியத்தினுடைய ஒரு பகுதியாக கேட்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சேவைகளிலும் வணிகம், ட்ரேட் இன் சர்வீசஸ், அதுக்கான ஒரு பொது உடன்படிக்கை. ஏன்னா கல்வி என்பது நிர்ணயித்த விலைக்கு விற்கிற சரக்கு. இது ஒரு ப்ரொடியூசர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. யார் சரக்கு உற்பத்தி பண்றானோ அவன் வச்ச விலைதான், வாங்குற வைக்கிற விலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தையை உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம தமிழக அரசும் சொல்றாங்க, நம்ம கல்வி வணிகர் எல்லாம் விரும்புறாங்க, அங்க இருந்து இங்க வந்தா இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம கல்வி கொடுத்தாதான் எல்லாரும் படிப்பா வருவாங்க. இது புதுத்தாராளியத்துக்கு பணிந்து போவது, எதிர்ப்பதல்ல, எதிர்த்து நிற்பதல்ல. இப்படி நாம் புதுத்தாராளியத்திற்கும் இந்துத்துவத்துக்குமான உறவை நாம் புரிந்து கொள்ளணும். 2 ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்கிறது. இந்துத்துவத்தை தனித்து எதிர்க்க முடியாது. புதுத்தாராளியத்தையும் அதனுடைய பொருளியல் அரசியல் கொள்கைகளையும் எதிர்க்காமல் நாம் இதை எதிர்க்க முடியாது. அதே போல புதுத்தாராளியத்தை எதிர்ப்பதானால் இந்துத்துவத்தை எதிர்த்தே ஆகணும். அதனுடைய அரசியல் கட்சியை எதிர்க்கணும், அது எந்த கட்சி அரசியலில் வந்தாலும் அதை எதிர்க்கணும். அந்த முறையில் தான் நாம் இதை பார்க்கிறோம். அதே போல பேராசிரியர் பதவிகளுக்கு எல்லாமே அதுல இந்த வணிகம் என்பது இன்னொரு நாளைக்கு தலைப்பு பேசுவோம். தோழர் திரும்ப திரும்ப குறிப்பு அனுப்புறாரு. அதாவது ஆசிரியர் பணியிடங்கள், அப்புறம் கல்வி கூடங்கள், மாணவர்களுக்கான கட்டணங்கள், பாடத்திட்டங்கள், தேர்வு கேள்வித்தாள்கள் எல்லாம் வணிகம். சாதாரண ஒரு பகைவனை நம்ம எதிர்த்து நிக்கல. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த பகைவன்
அனைத்து மக்களுக்கும் எதிரானவன், உழைக்கும் மக்களுக்கு எதிரான. இந்துத்துவம் என்று சொன்னாலும் இந்து மதத்தை நம்புகிற மக்களுக்கு எதிரானவன். சும்மா இதுக்காக நானும் இந்துன்னு அறிவிச்சுக்கிட்டு தான் எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தமிழன்னு சொல்லியே எதிர்க்க முடியும். அதனால வேண்டி நாம் இந்த இந்துத்துவத்துக்கும் புதுத்தாராளியத்துக்குமான உறவை புரிந்து கொள்ள வேண்டும். புதுத்தாராளியத்தையும் இந்துத்துவத்தையும் எதிர்ப்பதற்கான அரசியல் என்பது ஒரு புரட்சித்தன்மையுள்ள சமூக நீதி சார்ந்த தமிழ் தேசிய அரசியலாக மட்டுமே இருக்க முடியும். இதனுடைய மற்ற கூறுகளை பற்றி நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்கலாம்.